நாம் மீண்டும் இன்றைக்கு கடந்த வாரத்தின் செய்தியை தொடரப்போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் 2வது பகுதி. யோவான் 16:20 கடைசி பகுதி. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாரும் சேர்ந்து ஒருவரை வாசிப்போம். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நமக்கு சொல்ல போகிற செய்தியின் தலைப்பு கிரீஃப் டு கிளாட்னஸ், துக்கத்திலிருந்து சந்தோஷம், அல்லது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் அனுபவிக்காதவங்க யாருமே இல்லைன்றதை நான் உணர்கிறேன். பிறந்தது முதல் மனுஷனுடைய வாழ்க்கையில் பல்வேறு வகையான துக்கங்கள் அவனை தாக்குகிறது. ஒரு குழந்தை பிறக்கும் போதே அழுதுகிட்டே தான் பிறக்குது. அழலைன்னா அழ வச்சிடுறாங்க. என்ன சொல்லுறாங்கன்னா, நீ இந்த உலகத்துக்குள்ளே வந்துட்ட, இனி உன் வாழ்நாள்லாம் என்ன இருக்குது? அழுக இருக்குது, துக்கம் இருக்குது அப்படின்றத நீ மறந்துடக்கூடாது. துக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் இன்றியமையாத பகுதி. இதில் தப்பித்தவர்கள் விதிவிலக்கு என்று சொல்லி யாருக்கும் விதிவிலக்கு கொடுக்கப்படலை. எல்லாருமே துக்கத்தின் வழியாக கடந்து போக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இந்த துக்கத்தை எப்படி ஒரு மனுஷன் வெளிப்படுத்துகிறான்? கடந்த வாரம் I talked about 7 expressions of grief. துக்கத்தினுடைய 7 வெளிப்பாடுகள் வேதத்தில் எவ்விதமாய் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கடந்த வாரம் நம்ம கவனித்தோம். அதை இன்னைக்கு ரீரைட் பண்ணுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். நான் போய் உட்காந்து 7 பாயிண்ட் சொல்லும் போது அது மனசில் நிற்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் நான் சிஸ்டமேட்டிக்காக அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி நான் ABCDலேருந்து G வரைக்கும் கொண்டு போகிறேன். ஸோ யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் த தாட்ஸ். கொஞ்சம் தாட்ஸை ஷஃபில் பண்ணுவேன், பட் நீங்கள் அதை எழுதிக்கொள்ளுங்க, குறிப்பெடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் இந்த துக்கத்திற்கு கொடுக்கப்பட்ட முதலாவது வெளிப்பாடு எப்படி ஜனங்க வெளிப்படுத்துவாங்க துக்கம் இருந்தால் அப்படின்னு சொன்னால், முதலாவது they go through the ambiguity of faith. விசுவாசத்தில் தெளிவின்மை அப்படின்றது முதலாவது வெளிப்பாடு. அதாவது நான் உண்மையாகவே கர்த்தரை நம்புகிறது எனக்கு நிஜமானதா பொய்யானதா, தேவன் நிஜமானவரா உண்மையானவரா, வேதம் உண்மையானதா, என் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியான திசையில் தான் போயிட்டு இருக்கா? துக்கத்தில் நிறைந்தவர்கள் தங்கள் விசுவாசத்தையே கேள்விக்குறியாக பார்ப்பார்கள். யோபு 23:8-9 வசனங்களை நம்ம வாசித்தோம். நான் முன்னால் பார்த்தேன் கர்த்தர் இல்லை, பின்னாலும் பார்த்தேன் கர்த்தர் இல்லை, வலது பக்கத்தில் திரும்பி பார்த்தா கர்த்தர் இல்லை, கிரியைகள் நடக்குதானா, தேவனை தேடினா தேவனை காண முடியலை என்று யோபு வெகுண்டு சொன்னதை நாம் கடந்த வாரம் யோபு 23:8-9 வசனங்களில் நாம் கவனித்தோம். ரெண்டாவது, ஒரு மனுஷன் துக்கத்தினால் நிறைந்திருப்பான், ஆனால் அவனுக்கு இருக்கிற ரெண்டாவது வெளிப்பாடு அல்லது எக்ஸ்பிரஷன் என்ன எப்படி இருக்குன்னு சொன்னால், a blurry mind. அவனுடைய சிந்தனை மங்கலாக மாறுகிறது. மங்கலான சிந்தனை, இதுதான் துக்கத்தினுடைய ரெண்டாவது வெளிப்பாடு, blurry mind. A for ambiguity of faith, B for blurry mind. துக்கம் நிறைந்தால் மங்கலான சிந்தனை, காரியங்களை எடுத்து செய்வதில் தெளிவின்மை, திட்டங்களை செய்வதில் தெளிவின்மை, அதாவது தீர்மானம் எடுக்கிறதுல தெளிவின்மை. சங்கீதம் 73:21-22 வசனங்கள் சொல்லுகிறது, என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களில் குத்துண்டேன், நான் காரியம் அறியாத மூடனானேன். துக்கம் போகும்போது மூடனாக மாறினேன், முன்பாக மிருகம் போல இருந்தேன்னு சொல்லுகிறார். இந்த வசனங்கள்லாம் என்ன குறிக்கிறது? 2வது வசனம் 22 போடுங்க. யார் வசனம் போடுறது? கரெக்டாக போடுங்க கொஞ்சம். ஓகே. அப்போ இந்த காரியங்களை எல்லாம் ஏன் பேசுகிறாருன்னா, நமக்கு துக்கம் நம்மளை ரொம்ப நெருக்கிருச்சு அப்படின்னா நம்ம அறிவற்றவர்களை போல மாறுகிறோம், தெளிவற்றவர்களாய் மாறுகிறோம். மூன்றாவது, துக்கம் ஒருவரை நிறைக்கும் போது நடக்கிற மூன்றாவது காரியம் கிரைங், அழுவது, கண்ணீர் வடிப்பது. இது நம்முடைய வழக்கமாக மாறிவிடும். சங்கீதம் 6:6-7 வசனங்களை வாசிக்கும் போது, பெருமூச்சினால் இளைத்து போய் இரவு முழுவதும் கண்ணீரால் என் படுக்கை நான் மிகவும் ஈரமாக்கி கட்டிலை நனைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த துக்கத்தினால நிறைய பேருக்கு பொதுவான வெளிப்பாடு கண்ணீர் வடிக்கிறது, ரொம்ப அழுகிறது, அடக்க முடியாத அழுகை. 4வது, டிஸ்எங்கேஜ்மெண்ட், அதாவது ஈடுபாடற்ற தொடர்பற்ற ஒரு நிலைக்கு செல்வது. தொடர்பே இல்லை, யாரோடையும் தொடர்பு கொள்ள விருப்பம் இல்லை, எல்லாரை விட்டு பிரிஞ்சு போகணுன்ற ஒரு ஆசை. டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஃப்ரம் பீப்புள், வித்ட்ராவல் ஃப்ரம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், காமன் ஆக்டிவிட்டீஸ், எல்லாத்துலேருந்தும் என்ன நான் பிரிச்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எலியா என்கிற தீர்க்கதரிசி பயமுறுத்தப்பட்டு துக்கத்தில் இந்த மனுஷன் ஒரு நாள் பிரயாணமாய் வனாந்திரத்துக்கு போய் சுரைச்செடியின் கீழ் தனியாய் படுத்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். துக்கம் ஒரு மனுஷனை தனிமைப்படுத்தும். எல்லாரை விட்டு தனியாக இருந்தால்தான் நிம்மதி என்று தோண வைக்கும். 5வது, துக்கம் ஒரு மனுஷனுக்கு கொண்டு வர 5வது வெளிப்பாடு எம்ப்டினஸ், வெறுமை. யூ ஃபீல் so empty, so dry, feeling of emptiness. You lose meaning and value and purpose in life.
எல்லாமே வெறுமையா இருக்கிறது போல ஒரு உணர்வு. சங்கீதம் 38:6 அதில் வாசித்தோம், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன், என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என்று சொல்லுகிறார். என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என்று வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் ஒருத்தரை நிறைக்கும். ஆனால் அப்படி இருதயம் எப்படி மாறிடுதுன்னா வெறுமையாக மாறுது. எதுவுமே எனக்கு இல்லை, சத்து இல்லை, விருப்பம் இல்லை, ஆசை இல்லை, எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சுன்னு ஒரு வெறுமை. 6வது ஃபியூரி, கோபம். நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் நம்மை நிறைக்கும் போது நமக்கு கொண்டு வருகிற 6வது உணர்வு கோபம், கட்டுக்கடங்காத கோபம். யோபுவின் மனைவி அந்த துக்கத்தில் எல்லாம் இழந்த பிறகு துக்கத்தில் யோபு 2:9 வாசிக்கிறோம், இன்னும் ஏன் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோபுவின் மனைவிக்கு மாத்திரம் கோபம் வரல, துக்கத்தில் கோபம் வந்தது யோபுவுக்கும் வந்தது. யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இதெல்லாம் பார்த்த பொழுது யோபு தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை சபித்தான். தொடர்ந்து அந்த வசனங்கள்லாம் அதை பற்றி தான் பேசுது. சபித்தான், அந்த நாள் ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படின்னு தன்னுடைய சொந்த பிறந்த நாளை சபித்தான். இந்த கோபம் ஏன் வந்ததுன்னு சொன்ன துக்கம். 7வது துக்கம் ஒரு மனுஷனை நிறைக்கும் போது அவனுக்கு உண்டாகிற 7வது வெளிப்பாடு கில்ட், த ஃபீலிங் ஆஃப் கில்ட், குற்ற உணர்வு. குற்ற உணர்வு, நாம் செய்ததை பற்றி குற்ற உணர்வு, செய்யாமல் விட்டதை பற்றி குற்ற உணர்வு. சிலருடைய குற்ற உணர்வு இப்படி இருக்கும், ஐயோ இதை ஏன் நான் செஞ்சேன்னு தெரியலையே, எப்படி இப்படி ஏமாந்தேன்னு தெரியலையே, ஏன் இப்படி செய்தேன், ஏன் இப்படி நான் அனுமதிச்சேன், அது நினச்சி குற்ற உணர்வு. சில பேர் செய்யாமல் விட்டுட்டேனே, வாய்ப்பை விட்டுட்டேனே, இப்படி நடக்காமல் போயிடுச்சே, அந்த துக்கத்தில் குற்ற உணர்வு உண்டாகும் இல்லையா? இதை தான் யூதாஸ் காரியோத்து கடந்து போனான். மத்திய 27ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களில் யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். ஆனால் இயேசு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறாருன்னு பார்த்த உடனே குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி கடைசியில் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க போனால் வேத பரிசேயர்கள்லாம் பெறமாட்டேன்னு சொன்ன உடனே, பிரதான ஆசாரியர்கள் பெறமாட்டேன்னு சொன்ன உடனே நான்று கொண்டு செத்தான் பாருங்க. இந்த குற்ற உணர்வு, துக்கத்தினால் வருகிற குற்ற உணர்வு. 7 வகையான வெளிப்பாடுகள் துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு வரும் என்று நாம் ஆண்டவர் கிருபையினால கவனித்தோம். ஆனால் வேதம் நமக்கு போதிக்கிறது, வாக்கு கொடுக்கிறது. யோவான் 16:20 நீங்கள் துக்கப்பட்டு அழுவீங்க, ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் துக்கப்படுவீங்க, ஆனால் துக்கம் சந்தோஷமாக மாறும். எத்தனை துக்கத்தின் வெளிப்பாடுகள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அது நடுவிலேயும் கர்த்தர் எனக்கு சந்தோஷத்தை தருவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த துக்கத்திலிருந்து சந்தோஷம்னு படிக்கும்போது துக்கம் உண்டாகும் காரணம் என்ன, ஏன் ஒரு மனுஷன் துக்கத்தை அனுபவிக்கிறான்? முதல் காரணத்தை கடந்த வாரம் கவனித்தோம். என்ன காரணம் சொல்லுங்க? கடந்த வாரம் ஏன் ஒரு மனுஷனுக்கு துக்கம் வருகிறது? டினாயல். வெரி குட். கர்த்தர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது, கர்த்தர் தடை பண்ணும்போது, திறந்த வாசலை வைத்திருக்கிறவர் கதவை அடைக்கும் போது, ஜெபத்தை கேட்காத போது, கேட்கிறதை கொடுக்காத போது, தேவனுடைய மறுப்பு, நான் ஜெபம் பண்ணேன், கேட்டேன், விரும்பினேன், ஆசைப்பட்டேன், போராடினேன், கர்த்தர் கொடுக்கல. மறுப்புகள் நம்ம வாழ்க்கையில் துக்கத்தை இன்னும் அதிகரிக்கும். கடந்த வாரம் 3 பேரை நான் உங்களுக்கு உதாரணமாய் கொண்டு வந்தேன். ஆதாம் ஏவாள் ஒரு காலத்தில் திறந்த தோட்டத்தில் நல்ல சுதந்திரமாக தோட்டத்தை பண்படுத்தி பாதுகாத்து வந்த குடும்பத்தை ஆண்டவர் தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வாசலை அடைக்கிறார். கேருபீன்களை வைத்து அடைக்கிறார். சுடரொளி பட்டயத்தை வைத்து அடைத்து வெளியே போன்னு சொல்றார். மோசேயை பாருங்க, 40 வருஷமாக வனாந்தரத்தில் 6 லட்சம் புருஷரை நடத்தி வந்த ஒரு பெரிய தலைவன். அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு ஒரு நாள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் உள்ள விட மாட்டேன், நீ உள்ள வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, இதை பற்றி திரும்ப பேசாதன்னு சொல்லி தடுக்கிறார். தாவீதை பாருங்க, 40 வருஷம் ஆட்சி செய்து ராஜ்யபாரத்தை தன்னுடைய கைக்குள்ளே ஸ்திரப்படுத்தி தேவனிடத்தில் ஆலயம் பெறணும்னு விருப்பமும் திட்டத்தையும் பெற்றுட்டு அதற்கான பல கோடிகளை, பல டன் கோல்டு எல்லாம் சேர்த்துட்டு ஆலயம் கட்டலான விருப்பத்தை தெரிவிக்கும் போது, நீ கட்டக்கூடாது, நீ கட்ட மாட்டாய், உன்னுடைய கற்ப பிறப்பான குமாரன் தான் ஆலயத்தை கட்டுவான்னு சொல்றார். தடுக்கிறார் ஆண்டவர். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நமக்கு ஒரு காரியத்தை நம்ம ஆசைப்பட்டு கேட்டுட்டு, திட்டம் பண்ணி கேட்டுட்டு, எல்லாம் விரும்பி கேட்கும்போது ஒருத்தர் முகத்தில் அடித்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படிங்க இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? சந்தோஷமாக இருக்குமா? பிள்ளைகளை பாருங்க, ஆசையாக கனவு கண்டு அவங்களுக்கு உள்ள ஆசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு பெற்றோர்கிட்ட இதை வாங்கணும், இதை கொடுக்கணும், இதை செய்யணும்னு சொல்லி நிற்கும் போது நீங்கள் நேராக சொல்லி பாருங்கள், அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி பாருங்கள். முகத்தை பாருங்களேன். அந்த பிள்ளைங்க நம்ம முன்னாடி நிற்க மாட்டாங்க, நேராக ஓரமாக போய்
சில பிள்ளைங்க அழுதுட்டு இருப்பாங்க, சில பேர் ரூமில் போய் கதவை மடார்னு சாத்துவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இவ்வளோ நேரம் ராத்திரியெல்லாம் கனவு கண்டு ஆசைப்பட்டு இவ்வளவு தூரம் வேணும்னு நான் கேட்குறேன், முகத்துக்கு நேரம் என்ன வேண்டான்னு சொல்லிட்டீங்களே. யாருக்குமே ஒரு காரியம் அவங்க விரும்பின காரியத்தை வேண்டான்னு சொன்னால் துக்கம் வரதான் செய்யும். இந்த 3 மனிதர்களுடைய துக்கத்தை நம்மளால் கற்பனை தான் செய்ய முடியும், எவ்வளோ வேதனை உங்களுக்கு இருந்திருக்குன்னு சொல்லி. ஆனால் இந்த துக்கத்தை எப்படி கையாண்டார்கள்? கடந்த வாரம் அதுதான் நம்ம கவனித்தோம். எப்படி தேவன் மாட்டேன் என்று சொல்லி மறுக்கும் போது அந்த துக்கத்தை எப்படி கையாளுறது, 2 விதமாக கையாளணும்னு கவனித்தோம். முதலாவது தாழ்மையுடன் இருக்க வேண்டும், 2வது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று கவனித்தோம். இந்த 3 மனிதர்களும் இதை 2யுமே பின்பற்றினாங்க. தாழ்மையாக இருந்தாங்க, தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தாங்க. இதை பேசுறதுக்கு நேரம் இல்லை, அதனால் போன வாரம் செய்தியை நீங்கள் கேட்காம இருந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். அது யூடியூப்பில் அப்படியே தான் இருக்குது, அது தனியாக ஒரு செய்தியாகவும் வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் அதை கேளுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு 2வது பகுதிக்குள்ளே போக போகிறோம். துக்கத்தை நாம் அனுபவிப்பதற்கு, நாம் சந்திப்பதற்கு 2வது காரணம் என்ன எழுதுங்க. The second cause of grief is disappointments. ஏமாற்றங்களால் உண்டாகும் துக்கம். ஏமாற்றம், டிசப்பாயின்மெண்ட். நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்டால் வரும். வந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்வீங்க, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருக்கேன், நான் ரொம்ப நம்பினேன், ரொம்ப விரும்பினேன், ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் முடிவு ஏமாற்றமாக என் வாழ்க்கையிலே முடிந்தது என்று நீங்கள் சொல்வீங்க. யோபு அதை சொன்னார். யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 25 28 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். யோபு 30ஆம் அதிகாரம் 25 28 வசனம். துன் நாளை கண்டவனுக்காக நான் அழாதிருந்ததும் எளியவனுக்காக என் ஆத்துமா வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானால் அவர் என் மனுவுக்கு இடங்கொடாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக. இந்த வசனத்தை இன்னொரு முறை நான் கொஞ்சம் விளக்கமாக எல்லாருக்கும் புரிகிறபடி சொல்ல விரும்புகிறேன். யோபு சொல்றாரு, துன்பம் நிறைந்த நாட்களை கண்டவனுக்காக நான் அழாம இருந்திருந்தா அல்லது ஒரு எளியவன், சாதாரண ஒரு ஏழை, அவனுக்காக என்னுடைய மனசில் நான் வியாகுலப்படாமல் அல்லது நான் துக்கப்படாமல் இருந்தது இருக்குமானா உண்டானா கர்த்தர் நான் கேட்குற மனுவுக்கு உத்தரவு கூடாமல் இருக்கட்டும், எனக்கு விரோதமாக கையை நீட்டட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் எப்படிப்பட்டவன் சொன்னால், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யாராவது ரொம்ப துன்பத்தில் இருக்காங்கன்னா போய் நான் விசாரிப்பேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா உடனே போய் அனுசரிப்பேன், போய் உதவி செய்வேன், அவங்களுக்கு எல்லாம் நன்மை தான் செய்வேன், நான் எந்த தீமையும் செஞ்சது கிடையாது, நான் எல்லாருக்கும் நன்மை செய்வேன் சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ 26ஆம் வசனத்தில், நன்மைக்காக காத்திருந்த எனக்கு என்ன வந்தது? தீமை வந்தது. வெளிச்சத்திற்கு வெளிச்சம் வரும்னு வர காத்திருந்த எனக்கு என்ன வந்தது? இருள் வந்தது. என் குடல்கள் கொதித்து அமராதிருக்கிறது. உபத்திரவ நாட்கள் என்மேல். யாருக்குங்க இது? தீமை செஞ்சவனுக்கு இல்லை. ஏங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருக்கா தீமை செஞ்சுட்டு நமக்கு தீமை வந்தால் கூட நம்ம எப்படி சமாதானப்படுத்திக்கலாம்னா, என்ன பண்ணுறது, விதைச்சோம் இப்போ அறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பார்த்தவங்களுக்கெல்லாம் நன்மை செஞ்சு, பார்த்தவங்களுக்கெல்லாம் உதவி செய்து, எல்லாருக்குமே நம்ம நல்லவனாக இருந்து உத்தமமாக வாழ்ந்த பிறகு நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம் அப்படின்னும் போது அந்த ஏமாற்றம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப வேதனையான ஒரு ஏமாற்றம். அவர் சொல்கிறாரு, நான் எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சேன், எனக்கு வெளிச்சம் வரும்னு காத்திருந்தா எனக்கு இருள் வருது, நன்மை வரும்னு காத்திருந்தா துன்பம் வருது, என்னங்க இது? அவர் சொல்கிறார், இதெல்லாம் பார்க்கும்போது குடல் எரியுதுன்றார். நம்ம சொல்லுவோம்ல தமிழில், வயிறு எரியுதுன்னு பாருங்க, அதுதான் அது. எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குன்றார். என்னால் அந்த துக்கத்தை தாங்க முடியல. ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு நிலையை என் வாழ்க்கையில் அனுமதித்தார்? உபத்திரவ நாட்கள் என்மேல் வந்தது. 28ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், வெயில் என்மேல் படாமல் இருந்தாலும் நான் கருகருத்து திரிகிறேன், சபையிலிருந்து எழும்பும்போது அலறுகிறேன்னு சொல்றார். வெயிலே படலோட முகம் வாடி போச்சுங்க, துக்கத்தில் கிடக்கிறேன், அவ்வளோ வேதனையில் இருக்கேன்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஏமாற்றங்கள் இருக்கு பாருங்க, அது நம்ம கொண்டு வருகிற துக்கங்கள் ரொம்ப பயங்கரமானது. நம்ம நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் பல நிலைகளில் ஏமாற்றங்களை நம்ம அனுபவிச்சிருப்போம். உதாரணமாக நம்ம பர்ச்சேசஸில் நிறைய பேர் ஏமாற்றிருக்கோம். பர்ச்சேசஸ் எப்படின்னா, ஒரு கடையில் போய் ரொம்ப நம்பி யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி போய் இந்த கடையில் பொருள் ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்பி போய் வாங்கியிருப்போம். சகோதரிகள் சொல்ல போனால் புடவைகளை நம்பி யாரோ சொன்னாங்கன்னு அந்தந்த கடையை தேடி போய் வாங்குவாங்க. வாங்கி அவங்களுடைய லைஃப் சேவிங் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு, காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு
உங்களுக்கு விரும்பின ஆசைப்பட்ட கலர், டிசைன், துணி எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாய் உலகத்தையே ஆதாயப்படுத்திட்டது போல வருவாங்க. வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்க டியூப் லைட்டில் புடவையை பார்த்தா அந்த புடவை வேற மாதிரி தெரியும். இதை பார்த்த உடனே சொந்தக்காரங்க ஒருத்தங்க, இது எங்கே வாங்கினீங்க? எவ்வளோக்கு வாங்கினீங்க? 5000 ரூபாய்க்கு வாங்கினீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் உள்ளே கொண்டு போய் அவங்க இன்னொரு புடவை எடுத்துகிட்டு வருவாங்க. என்ன இதே மாதிரி இருக்குது, இது எவ்வளோ வாங்கினீங்க? நான் 1000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அன்றைக்கு ராத்திரி தூக்கம் வருமாங்க? தூக்கம் வருமா? பில்லு போடும் போதே எழுதியிருக்கான் அதில், ரிட்டர்ன்ஸ் வில் நாட் பி டேக்கன். ராத்திரி தூக்கம் வருமா? தலையில் அடிச்சுட்டு உட்காந்துருப்போம். இப்படி ஏமாற்றி விட்டானே, லைட்டை போட்டான், ஏமாற்றிட்டானே. நாங்கள் ஒரு முறை பெங்களூருக்கு போயிருந்தோம். ரொம்ப வருஷம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போது அதில் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது. உண்மையாகவே அது கமர்ஷியல் ஸ்ட்ரீட் தான். அது அந்த ஸ்ட்ரீட்டுக்கு கொண்டு போனால் எங்கள் தம்பி தான் கூப்பிட்டு போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு கூப்பிட்டு போனான். அப்போது ஒரு கடைக்குள்ளே எல்லாம் வெளியிலேருந்தே வரவேற்கிறாங்க. நம்ம ஊரில் யார் அப்படி வரவேற்றான்? உள்ளே போன உடனே எல்லாருக்கும் மேங்கோ ஜூஸ் கொடுக்குறாங்க. என்னடா இது புதுசாக இருக்குது, மேங்கோ ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க, பரவாயில்லையேன்னு நல்லா வயிறார குடிச்சாச்சு. மேங்கோ ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு உள்ளே போய் பொருளை வாங்கலான்னு சொல்லி உள்ளே போய் சுற்றி பார்த்தா அங்கே என்ன ஸ்க்ரீனை மாற்றுங்க, உள்ளே போயிட்டு என்ன நடக்குன்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே என்ன தெரியுதுன்னு பார்த்தா எல்லாமே விலை வந்து 10 மடங்கு இருக்கு. இப்போ எங்களுக்கு என்ன குற்ற மனசாட்சினா, புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு? ஜூஸை வேற குடிச்சு விட்டோம், வெறுங்கையா வந்தால் நமக்கு அவமானம். இவர் யாருன்னே தெரியாது, ஆனாலும் ஒரு அவமானத்தின் உணர்வு. அதனால 4 கர்ச்சீஃப் ஆகிட்டு வெளியே வந்தோம். வெளியே வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தா, எப்படி ஏமாத்தினா நம்மளை, எப்படி இந்த ஏமாற்றம் இருக்கு பாருங்க, அது நமக்கு ஒரு பெரிய வெட்கம், துக்கத்தை நமக்குள்ள உண்டாக்கும். சில பேர் பாருங்க பல காரியங்களை ஏமாந்துருக்காங்க. அதாவது ஒரு காரை வாங்கிட்டு ஆசையாக வந்து பாலிஷ்லாம் போட்டு நல்லா மினுமினுன்னு காமிச்சு என்னென்ன வார்த்தைலாம் பேசி, சார் இது டாக்டர் கார் சார், இது அந்த கார் சார், இவர் கார் சார் சொல்லி நம்மளை வாங்க வச்சுட்டு 2 மாதத்தில் வண்டி முன்னால் போக மாட்டேங்குது, புகை மட்டும்தான் வருதுன்னா எப்படிங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்படி பேசி நம்மளை ஏமாற்றிட்டானே, இவ்வளோ காசை நஷ்டம் பண்ணிட்டானே, எவ்வளோ துக்கமாக இருக்கும் அதை நினைக்கும் போது. இருக்கா இல்லையா? பொருட்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஏமாற்றப்படும் போது எவ்வளோ துக்கம் நமக்கு இருக்கும். நான் சொல்லுவேன், இந்த ஏமாற்றம் என்பது நம்ம வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான துக்கத்தை கொண்டு வரும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒருத்தருடைய சொந்தக்காரர் ஒருத்தர், அவர் தினம் ரொம்ப வியாதிப்பட்டார். அவர் கிட்ட கேன்சர்னு கண்டுபிடிச்சாங்க. அவருக்கு வயசு ஒரு 55-58 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் ரிட்டையர் ஆகலை. அப்போது எங்கள் வீட்டார் ஒருத்தர் வந்து அவரை சந்திக்க போயிருந்தாங்களாம். அப்போ போயிட்டு வந்தாங்க, அனுபவத்தை சொன்னாங்க. அவன் உள்ளே போகும்போது அந்த மனுஷன் வந்து இந்த பையனுடைய கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு சொன்னாராம், தம்பி என் லைஃப்பில் ஒரு நாள் கூட நான் ஃபேண்டா கூட குடித்தது இல்லைப்பா. ஃபேண்டா வந்து எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. நான் அவ்வளோ பத்திரமாக என் உடம்பை நான் பார்த்துக்கிட்டேன். நான் வேலைக்கு போனால் கூட வெளியிலேருந்து கூட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன், வீட்டிலேருந்து காய்ச்சி பாட்டிலில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போவேன். எனக்கு எப்படிப்பா இந்த வியாதி வந்துச்சு? நான் இவ்வளோ பத்திரமாக என் உடம்பை நான் பார்த்துக்கிட்டேன், அவ்வளோ ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டேன், எனக்கு எப்படி இந்த வியாதி வந்தது? அது என்னன்னா, நான் இவ்வளவு நல்ல முயற்சி செஞ்சிட்ருக்கேன், நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு ஏன் நன்மை எதிர்பார்த்தா தீமை வந்துச்சு? வெளிச்சத்தை எதிர்பார்த்தா எனக்கு ஏன் இந்த இருள் வந்தது? ஏமாற்றம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துக்கத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் துக்கம் ஹல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் துக்கங்களில் வந்து ஏமாற்றங்களில் வந்து பொருட்களில் ஏமாறுறதை விட, பணத்தில் ஏமாறுறதை விட, நமக்கு வச்சிருக்கிற எல்லா ஏமாறுறதோட பெரிய ஏமாற்றம் என்னை பொறுத்தவரையிலையும் ஏமாற்றம் எது தெரியுமாங்க? மனுஷன் கையில் ஏமாறுறது தான் பெரிய ஏமாற்றம். When disappointments come from people, மக்களால் வருகிற ஏமாற்றங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் ஆறாத புண்களை நம்ம வாழ்க்கையில் வைத்து நம்ம துக்கத்தை ஆழ்ந்த துக்கமாய் மாற்றும். மனிதர்கள் நம்ம ஏமாற்றுவார்களா? மனிதர்களால் ஏமாற்றம் வருமானு கேட்டால் இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லுவீங்க, நான் அதை அனுபவிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில். பீப்புள் ஹவ் டிஸப்பாயிண்டட் மீ. பெரிய ஏமாற்றத்தை எனக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம சொல்லுவோம். அதில் இன்றைக்கி
ஒரு 4 திசைகளிலிருந்து மனிதர்களால் வரும் ஏமாற்றத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு பின்பு நான் முன்னேற விரும்புகிறேன். முதலாவது, நமக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால், டிசப்பாயின்மெண்ட் தட் கம்ஸ் ஃப்ரம் ஃபேமிலி மெம்பர்ஸ். சொந்த குடும்பத்தாரிடத்திலிருந்து வரும் ஏமாற்றம். சொந்த குடும்பத்தாரிடத்திலிருந்து வரும் ஏமாற்றம். பொதுவாகவே குடும்பத்தை நாம் ரொம்ப நம்புவோம். குடும்பத்தை 100% நம்புவோம். ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, தாய் தகப்பன் வந்து சம்பாரித்து சேர்த்து கொண்டு வந்த காசை வந்து பீரோக்குள்ளே வைக்கிறாங்க, நகையை பீரோக்குள்ளே வைக்கிறாங்க, வச்சுட்டு அதை பூட்டுறாங்க. பூட்டிட்டு சாவி அங்கேயே தொங்கிட்டே இருக்கும். அல்லது பிள்ளைகளுக்கு தெரியும் அந்த சாவி எங்கே வைப்பாங்கன்னு தெரியும், அது ஒரு இடத்துல மறைவிடமாக ஒழிச்சு வைப்பாங்க. பிள்ளைகளுக்கு கரெக்டாக தெரியும். பிள்ளைகளுக்கு தெரியும்னு தெரிஞ்ச பிறகு கூட பெற்றோர் வந்து பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போகிறாங்க. என்ன நம்பிக்கையில் போகிறாங்க? என் பிள்ளை என்ன பண்ண மாட்டான், எடுக்க மாட்டான், திருட மாட்டான். என் பிள்ளை வீட்டில் இருக்கான், அதனால் நம்பிக்கை விட்டு போகிறேன். என் மனைவி வீட்டில் இருக்கா, அவள் எனக்கு துரோகம் செய்ய மாட்டா. என் கணவன் வீட்டில் இருக்கார், அவர் வந்து தப்பு பண்ண மாட்டார். அப்படி தானே போகிறாங்க. ஒரு கணவன் வந்து வீட்டை விட்டு வேலைக்கு போகும்போது மனைவி மேலே அவ்வளோ நம்பிக்கையோடு போகிறான். ஒரு மனைவி வேலைக்கு போகும்போது அல்லது வீட்டில் இருக்கும்போது கணவன் வெளியே போகும்போது அவன் நம்புகிறான், என் புருஷன் வந்து துரோகம் பண்ண மாட்டார், எனக்கு எந்த தப்பு செய்ய மாட்டார், அவர் ரொம்ப நல்ல மனுஷன், உண்மையானவர்னு அவர் அந்த மாதிரி நம்புகிறாங்க. பிள்ளைங்க வந்து பெற்றோரை ரொம்ப நம்புகிறாங்க. எங்கள் அப்பா அம்மா எங்களை கடைசி வரைக்கும் கரை சேர்ப்பாங்க, எங்களுக்கு நன்மை செய்வாங்க, எங்களை ரொம்ப நேசிப்பாங்க, அவங்க எங்களை கைவிட மாட்டாங்க அப்படின்னு பிள்ளைங்க ரொம்ப அப்பா அம்மா மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. ஏன் பெற்றோர் கூட பிள்ளைகளை ரொம்ப நம்புகிறாங்க. ஆனால் நிறைய வேளையில் இதுவே என்னவா மாறிடணும், ஏமாற்றமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாக்கோபினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்களான்னா, கிட்டத்தட்ட எல்லா உறவுகளையும் அவன் ஏமாற்றப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். அவன் ஏமாற்றினவன் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அவனுடைய ஏமாற்றப்பட்ட நிலையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, தனக்கு வந்து 12 பையன், ஒரே பொண்ணு, அந்த பொண்ணு பேர் தீனாள். இந்த தீனாள் என்ன செய்தாலாம், தேசத்தின் பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அப்போ அவளுடைய அஜெண்டா என்னது, வீட்டுன்னு சொல்லிட்டு போவேன். என்ன சொல்லிட்டு போனா, வீட்டில் எல்லாம் ஆம்பளை பசங்க தான் இருக்கானுங்க, 12 சகோதரர்கள், எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு சிஸ்டர் என் கூட யாருமே இல்லை, ஒரு தங்கச்சி எனக்கு இல்லை, அக்கா இல்லை, அதனால நான் வந்து தேசத்தில் பெண்களை போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவள் கிளம்புறான். அப்போ அப்பா அம்மாவுக்கு என்ன நம்பிக்கை, நம்ம பொண்ணு பெண்களை பார்க்க தானே போகிறா, அதனால் அவள் பாதுகாப்பாக இருப்பா, நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புகிறாங்க. ஆனால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பெண்ணை அந்த தேசத்தின் பிரபுவாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு தவறாக உறவு வைத்து அவளை தீட்டுப்படுத்தினான் போட்டு. இதை நீங்கள் நல்ல ஆழமாக வாசித்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து அவன் அன்பினால் செய்தான் தான் போட்டிருக்கு. அவள் மேலே ரொம்ப அன்பு வச்சு தான் செய்தானா. அப்போ இது என்னன்னா, வீட்டுக்கு அவள் திரும்பி வந்து செய்தியை சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். எப்படி இது நடந்தது, பெண்களை தானே பார்க்க போனா, இவன் ஏன் அந்த பக்கம் போனான்னு தான் இப்போ எல்லாரும் கேள்வி. அத்தனை பெண்கள் கூட இருந்திருந்தா இவளுக்கே இந்த தீங்கு நடந்திருக்கும். நிறைய பிள்ளைகள் இப்படி வந்து பெற்றோருக்கு வந்து பெரிய ஏமாற்றத்தை கொண்டு வர முடியும். வீட்டில் சொன்னது ஒன்று, செய்தது ஒன்று. இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடம் போகிறது. என் கூட படிக்கிறேன், என் பெண் பிள்ளையை பார்க்க போகிறேன்னு ஒரு பிள்ளை சொல்லிட்டு கடைசியில் வேறு ஒருத்தர் ஃபோட்டோ அனுப்புகிறாரு, உங்கள் பொண்ணு வந்து ஒரு பையனோட பைக்கில் போயிட்டு இருக்கான்னா அப்பா அம்மாவுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்குமா, பரவாயில்ல என் பொண்ணு ரொம்ப வளர்ந்துட்டா, பைக்கிலலாம் போகிறா நான் நினைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, என்னங்க இவன் எவ்வளோ நம்பினங்க என் பிள்ளைய, என் நம்பி காசு கொடுத்து அனுப்புனேங்க, பெர்மிஷன் கொடுத்து அனுப்புனேன், என்னையே ஏமாற்றிட்டா, என்னுடைய நம்பிக்கையை உடைச்சிட்டான்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஒரு பிள்ளைய ஒரு பையனை காலேஜுக்கு அனுப்புகிறாங்கங்க, அதுக்கு வட்டிக்கு கடன் வாங்கி பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டி என் பையன் நல்லா படிக்கணும் அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்ச நாளில் வந்து சொல்கிறான், மம்மி எனக்கு வந்து வெயிலில் நின்று பஸ்ஸில் வர முடியல, எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க, நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். உடனே என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்த லோன். அது கேட்குற பைக் என்ன, டிவிஎஸ் 50 கேட்குறான். பையன் கேட்குற என்ன பைக்கு, ஆரம்பமே 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் பைக்கு. சரி நம்ம பிள்ளையாச்சே, நம்ம ஓட்டாத பைக்கை பிள்ளைக்கு வாங்கி கொடுப்போம், அவன் நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா படிக்கட்டும், நல்லா வாழட்டும் அப்படின்னு பைக்கை பையன்ட்ட வாங்கி கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் செய்தி வருது, அவன் பைக்கில் காலேஜுக்கு தான் போகிறதில்ல, மற்ற எல்லா இடத்துக்கும் போகிறான். எப்படிங்க இருக்கும் பெற்றோருக்கு? சொந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து பிள்ளையின் மேலே நம்பிக்கையோடு ஒரு பிள்ளையை அனுப்பும்போது அந்த பிள்ளை வந்து தன் நம்பிக்கையை முறிக்கும் போது அது எவ்வளோ பெரிய துக்கத்தை கொண்டு வரன்னு யோசித்து பாருங்க.
வேதனைங்க அது. பிள்ளைகள் வந்து வழி தப்பி போகும்போது பெற்றோருக்கு ரொம்ப துக்கம். அவங்க நம்பினாங்க, அந்த பிள்ளைய 100% நம்பினாங்க. அந்த பிள்ளைக்கு அத்தனை ஃப்ரீடம் கொடுத்தாங்க, எல்லாம் கேட்கறதெல்லாம் கொடுத்தாங்க, அப்படியே நம்பினாங்கங்க. சில பேர் வெளியில் கூட பெருமையாக போய் சொல்லியிருப்பாங்க, கடவுள் கிருபை, என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, என் பிள்ளைங்களாம் தப்பு பண்ண மாட்டாங்க, என் பிள்ளை ரொம்ப கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளை, அடக்க ஒடுக்கமான பிள்ளை, என் பிள்ளை அப்படி இப்படி தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டான், தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டான், அப்படிலாம் பெருமையாக பெற்றோர் வந்து பேசுறதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். எல்லாம் பேசி முடிச்ச பிறகு செய்தி வருது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் உங்கள் பிள்ளை வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னால் அந்த பெற்றோரால் ஏற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்களா? மனம் உடஞ்சு போயிடுவாங்க. இவ்வளோ நாள் உன் மேலே வைத்த நம்பிக்கை உடைச்சிட்டியே. யாக்கோபுக்கு அது நடந்தது. ஒரே மகள் ஆசையோடு வளர்த்தான், ஆனால் அவள் நிற்கிற கோலத்தை பார்த்து அவனால் தாங்க முடியலை. அடுத்த நிலையில் பாருங்கள், இப்போ இன்னும் துக்கம் அதிகரிக்குது. 34ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனம் வாசிப்பீர்கள். ஆனால் இப்போ என்ன நடக்குன்னா, இந்த பெண்ணுக்கு நடந்த குற்றத்தில் வந்து மற்ற ஆம்பளை பசங்கள்லாம் தலையிட்டு சிமியோனும் லேவியும் போய் அந்த சீகேமுடைய அந்த பட்டணம் முழுவதையும் ஆண்கள் அத்தனை பேரை கொன்று போட்டு, இப்போ யாக்கோபு அழுகிறாரு, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியர் இடத்திலும் பெரிசியர் இடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினால் என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே. அவனுடைய பயத்தை பாருங்க. நானே நாடோடியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், என்னை கொண்டு போய் இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டி விட்டியாப்புங்களா அப்படின்னு தான் கத்துறாரு அவர். இவ்வளோ பெரிய பிரச்சனை என்னை கொண்டு போய் நிறுத்திட்டீங்களே, நான் எப்படி வெளியே போவேன்? யார் செய்தான்னா, தெரியாத ஒருத்தன் செய்யலை, சொந்த பிள்ளையை போய் பிரச்சனையை எழுப்பிட்டு வந்துட்டான். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ பிரச்சனையை உண்டாக்கிட்டு வந்துட்ட, இப்போ நான் தானே ஃபேஸ் பண்ணணும். என்னை நம்பி மனைவிமார் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, வேலைக்காரர் இருக்கான், வேலைக்காரி இருக்கான், ஆடு மாடுகள் இருக்கு, சொத்துக்கள் இருக்கு, அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து எழும்பி வந்தா நான் எங்கே எதிர் நிற்பேன்? நான் இவ்வளோ நம்பியிருந்தேன், இந்த செய்கிற காரியத்தை சொல்லிட்டு செஞ்சுருக்கலாமே, என்கிட்ட சொல்லாமலே போய் இவ்வளோ பெரிய தீங்க செஞ்சீங்களே. டிஸப்பாயின்மெண்ட், ஏமாற்றம், நம்பிக்கை இழந்து போனது. அதனுடைய விளைவு தான் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் பாருங்க. அங்கே இந்த சகோதரர்கள் வந்து சொல்றாங்க, தகப்பன்ட்ட வந்து சொல்றாங்க, யோசேப்பை நாங்கள் எகிப்தில் பார்த்தோம். அந்த யோசேப்பு சொல்றாரு, பென்யமீனை கூட்டு வரணும்னு சொல்றாரு, அதனால பென்யமீனை கூட்டு போறோம். அதுக்கு அப்பா சொல்ற வார்த்தையை பாருங்க, என் மகன் உங்களோட கூட, வசனம் போடுங்க, ஆதியாகமம் 42:38, என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாய் இருக்கிறான், நீங்கள் போகும் வழியிலே இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் என்ன பண்ணுவீங்க? அதனால் என் பையனை அனுப்ப மாட்டேன்றாரு. இப்போ என்னன்னா, பிள்ளைங்க மேலே டோட்டலாக ட்ரஸ்ட் என்னது சுத்தமாக ஜீரோ, நம்ப மாட்டேங்கிறார். ஏன்னா கொஞ்சம் அவருக்கு ஞாபகம் வருது, இதே போல் என் பிள்ளைய யோசேப்பை சாப்பாடு கொடுத்து அனுப்புனேன், திரும்ப வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்துட்டு வந்து என்கிட்ட வந்து துஷ்டமிருகம் சாப்பிட்டுச்சு கொண்டு விட்டான். இவனுக்கு உண்மையாக செஞ்சானுங்களா, இவனுங்க ஏற்கனவே பொறாமையில் இருந்தானுங்க, கொண்டுட்டானுங்களா தெரியல, இப்போ அடுத்த பிள்ளையும் கேட்குறானுங்க, அனுப்ப மாட்டேன். இது ஏன் வந்தது தெரியுமாங்க? பிள்ளைகள் கொடுத்த ஏமாற்றம், பிள்ளைகளால் வந்த ஏமாற்றம். நம்முடைய வாழ்க்கையில் சில வேளையில் சொந்த பிள்ளைகளை நமக்கு வந்து ஏமாற்றம் கொடுக்கும்போது அந்த துக்கத்தை வந்து பெற்றோரால் தாங்கவே முடியாது. வேற யாராவது பண்ணியிருந்தா பரவாயில்லைங்க, என் சொந்த பையன் அப்படி பண்ணான், என் சொந்த மகள் இப்படி பண்ணா, நான் எவ்வளோ நம்பினேன் தெரியுமாங்க. டெய்லி உட்காந்து பேசுவோம், கதையாக பேசுவான், எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுவோம், எல்லாம் கதை பேசிட்டு கடைசியில் எனக்கு மறைச்சே இப்படி செஞ்சானே, எனக்கு விரோதமாக இப்படி செய்தானே, மன்னிக்க முடியுமா? அதை மறக்க முடியுமா? அந்த துக்கத்தை வந்து வெளியெடுக்க முடியுமா? யாக்கோபு அதுதான் நான் அனுபவித்தான். இன்னொன்று சொல்லுவேன் நான், இவனுடைய வாழ்க்கையில் இன்னொரு துக்கத்தையும் அனுபவித்தான் பாருங்க. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 36 37 வசனங்களை படித்தீங்கன்னா, இவன் 20 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணை வந்து தனக்கு மனைவி ஆக்கினான், ராகேல். அவ்வளோ லவ் பண்ணாருங்க இந்த பொண்ணை, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார். இந்த பொண்ணு பண்ண வேலை என்ன தெரியல, அவங்க அப்பா வீட்டிலேருந்து விக்கிரகங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாலாம், எடுத்துகிட்டு வந்து அதை படுக்க மேலே போட்டு அது மேலே சேனம் கட்டி மேலே படுத்து உட்காந்துட்டு அவங்க அப்பா வந்து தேடி வந்தபோது என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படி வந்து தன்னுடைய மாமனார் தான் வீட்டுக்குள்ளே வந்து எல்லா பொருளையும் தடவி பார்த்தாருன்னு யாக்கோபுக்கு கேள்விப்பட்ட உடனே என்ன எகிர்னாரு பாருங்க. நீங்கள் பாருங்கள், மாமனாரை திட்டின விஷயங்கள்லாம் பாருங்கள். ஆதியாகமம் 31:36
யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானா மாமனார், லாபானோடே வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படி நான் செய்த தப்பிதம் என்ன, நான் செய்த துரோகம் என்ன, என் தட்டுமுட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே, உம்முடைய வீட்டு தட்டுமுட்டுகளில் என்னத்தை கண்டுபிடித்தீர், அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும், அவர்கள் எனக்கு உமக்கும் நடு தீர்க்கட்டும். இந்த எகிறார். கடைசியில் பார்த்தா திருட்டு கோட்டு வீட்டிலே தான் இருக்குது. திருட வேற எங்க இல்லைங்க, கள்ள வேற எங்க இல்லை, சொந்த மனைவி தான் திருடிட்டு உட்காந்துருக்கா பாருங்க. ஒன்றும் தெரியாத வாய் மூடிட்டு அமைதியாக உட்காந்துருக்கா. இவர் இதை தெரியாம மாமனாற்று அந்த ஏறுறாரு. அத்தனையும் திருடிட்டு மடிக்குள்ள உட்காந்துட்டு பேசாம ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கு பாருங்க. இதை மாதிரி நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கண்டுபிடிச்சிருப்பாரு. எவ்வளோ நாள் தான் மேலே உட்காந்துருக்குது, சேனம் கட்டிக்கிட்டு இறங்கணும்ல. ஒரு நாள் விக்கிரகங்கள்லாம் வெளியே வரந்தன வரணும். அப்போ அவர் நினச்சிருப்பாரு, உன்னை நம்பி எங்கள் மாமனாரையே நான் விரோதிச்சுக்கிட்டேன், என்ன சண்டைக்கு போனேன், எவ்வளோ பிரச்சனை பண்ணேன், கடைசியில் பார்த்தா அத்தனை திருட்டு வேலை இதுதான் பண்ணியிருக்கேன். யார் பண்ணது? லவ் பண்ண என்ன இருப்பாருங்க, அந்த அம்மா தான். சில வேளையில் குடும்பங்களில் நான் கவனிச்சிருக்கேன், அதாவது ஒருத்தரை விட்டு பிரியவே மாட்டோம், நாங்கள் ஒருத்தரை நேசிக்கிறோம், கட்டினா இவங்களை தான் கட்டுவோன்னு அப்படியே உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்க பாருங்க. அவங்க வாழ்க்கையில் தான் அன்பு கூர்ந்து அந்த ஆள் தனக்கு துரோகம் செஞ்சு தனக்கு விரோதமாக மறைவிடத்தில் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு அந்த ஒரு பார்ட்டி கண்டுபிடிச்சி வச்சுங்களேன், நம்ம கொலவெறி தான் அவனுக்கு. ஆமாங்க, அவங்க லேஸில் மன்னிக்கவே மாட்டாங்க. அதை ரொம்ப கஷ்டம். அது அந்த வேதனையும் துக்கத்தையும் ஆற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா குடும்பன்றதே நம்பிக்கைங்க. நம்பிக்கையின் அடிப்படையில் தான் குடும்பத்தை கட்டுறோம். உண்மையா இல்லையா? பணத்தை நம்புகிறோம், உடைமைகளை நம்புகிறோம், வருங்காலத்தை நம்புகிறோம், பிள்ளைகளை நம்பி கொடுக்குறோம், எல்லாமே நம்பி தாங்க செய்கிறோம். நம்பிக்கை தான் அஸ்திபாரம். நம்பிக்கை உடஞ்சிருச்சுன்னா அது கொண்டு வருகிற துக்கத்தை எந்த வார்த்தையினால் ஆற்றவே முடியாது. நான் நம்பிட்டு இருந்தது ஒன்று, நான் நினச்சிட்டு இருந்தது ஒன்று, நடக்கிறது இன்னொன்று ஒரு அப்பா அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு கணவன் ஒரு மனைவி ஒருவருக்கு ஒருவர் இருக்க உறவில், என் ஹஸ்பண்டை நம்பின ஒரு விதம், என் மனைவியை நம்பின ஒரு விதத்தில், ஆனால் நான் நம்பினதெல்லாம் பொய், எல்லாமே ஏமாத்திருக்கிறாரு அப்படின்னு கணவன் மனைவி கண்டுபிடிச்சா அவங்க துக்கத்தை ஆற்றுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அது ரொம்ப வேதனையானது. சொந்த குடும்பத்தினாலேயே ஏமாற்றம் வருவது துக்கத்திற்கு பெருங்காரணமாக போயிடும். சில வேளையில் ஒரு தகப்பன் தாய் தான் வளர்த்த பிள்ளைய ரொம்ப வருஷம் கட்டி காத்து படிக்க வச்சு போஷித்து பாதுகாத்து எல்லா தேவையும் சந்தித்து ஒரு குறிப்பிட்ட நாளில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம இந்தியன் வெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பிக் ஃபேட் இந்தியன் வெட்டிங்கிறாங்க. அதாவது தங்களுடைய சக்திக்கு மிஞ்சி தான் கல்யாணம் நடத்துகிறாங்க. நிறைய பேர் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் கல்யாணம் நடத்துகிறாங்க. எவ்வளோ செலவழிக்கிறாங்க தெரியுமா? ஊரில் பேரோடு இருக்கணும், புகழோடு இருக்கணும், எல்லோரும் வர்றவங்களாம் பாராட்டிட்டு போகணுன்னு தங்கள் சக்திக்கு மிஞ்சி செலவழித்து சாப்பாடை போட்டு அலங்காரம் பண்ணி வஸ்திரம் கொடுத்து பொருளை கொடுத்து நல்லா இருந்தால் போதும் என் பிள்ளைன்னு கட்டி கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு வரும்போது கண்டுபிடிக்கிறாங்க, பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை அப்படின்னு பெற்றோர் கண்டுபிடிச்சாங்க. துக்கம் எவ்வளோ பெருசு தெரியுமா? அதை சொல்லியே புலம்பிகிட்டு இருப்பாங்க. ஏங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க, முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வேணான்னு போயிருப்பேனே. எல்லாம் சொல்லி தான் என்ன பண்ணாங்க? ஏமாத்தினாங்க. அதை மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த துக்கத்திலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இது யார் பண்ணுறதுனா சொந்த குடும்பம். யாக்கோபினுடைய வாழ்க்கையை பாருங்க, சொந்த குடும்பமே அவனுக்கு ஏமாற்றத்தை தந்து அவனை துக்கப்படுத்தியது. இந்த நிலைமையில கூட துக்கம் நம்ம வாழ்க்கையில் வர முடியும். ஏமாற்றத்தினால் வரும் துக்கம், அந்த ஏமாற்றம் குடும்பத்தினால். ரெண்டாவது இருக்கு, இட்ஸ் நாட் ஒன்லி டிசப்பாயின்ட்மெண்ட் ஃப்ரம் ஃபேமிலி மெம்பர்ஸ், இட்ஸ் ஆல்சோ நம்பர் 2 த டிசப்பாயின்ட்மெண்ட் தட் கம் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களிடத்திலிருந்து வரும் ஏமாற்றம். நண்பர்களிடத்திலிருந்து வரும் ஏமாற்றம். சங்கீதம் 41:9, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். யார் காலை தூக்குனதுன்னா, என் பிராண, உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்றோம் பாருங்க, மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட்,
என் பிராண சிநேகிதன், நான் நம்பினவன். ஒன்னா சேர்ந்து போய் ஹோட்டலில் சாப்பிட்டோம், அப்பம் புசித்தவன், வீட்டுக்கு அடிக்கடி கூப்பிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தோமே, அந்த நண்பன் தான் குதிங்காலை தூக்கி மேலே வச்சான். இது ஃப்ரெண்ட்ஸ் செய்கிற துரோகங்கள் நமக்கு ஒரு மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத துக்கத்தை நமக்குள்ள கொண்டு வந்தது. 5ஆம் வசனம் அதே சங்கீதத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, சத்துருக்கள் என்னெல்லாம் இந்த தாவீதுக்கு செஞ்சாங்கன்னு எழுதுறாரு. அவர் சொல்றாரு, அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். இது ஓகே. அவர் சொல்றாரு, இதெல்லாம் சத்துருன்னா அப்படி தான் இருப்பான். அவன் எப்பொழுது சாவான், அவன் என் பேர் எப்போ அழியும்னு சத்துருக்கள் விரோதமாக சொன்னாங்க. 6ஆம் வசனத்தில், ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலை போய் தூற்றுகிறான். 7ஆம் வசனத்தில், இதெல்லாம் யாருன்னா, என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாக இருந்து எனக்கு பொல்லாங்க நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். இதெல்லாம் சொன்னது யாருன்னா, பகைஞர்கள், சத்துருக்கள். இது ஓகே. பகைஞர்னாலும் இப்படி தானே இருப்பாங்க. நம்ம சில பேரை கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்போம். ஏங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அப்படி நான் என்ன நல்லது பண்ணாலும் பிடிக்காது, நான் எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தால் கூட என்னை பாராட்ட மாட்டாங்க, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்களுக்கு என்னமோ தெரில, என்னை பார்த்தா பிடிக்கல, என்னை பற்றி வெளியே தூட்டி தான் தெரிவாங்க, என்னை பற்றி மோசமாக தான் பேசுவாங்க. சிலர் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க வாயிலேருந்து நம்மளை பற்றி ஒரு நன்மையோ பாராட்டோ என்ன பண்ணாது, வராது. நம்ம எதிர்பார்க்கவும் மாட்டோம். இது அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் இதுக்கு நடுவில் 9ஆம் வசனத்தில் ஒரு பிராண சிநேகிதன் ஒருத்தனை வச்சுருந்தேன். நான் நம்பினேன், என்னுடைய அப்பத்தை சாப்பிட்டவன், நான் ஹோட்டல் பில் கட்டினேன், இங்கே கூட்டு போனேன், இவ்வளோ தூரம் அவனை பராமரித்தேன், அவன் காலை தூக்கி என் மேலே வைத்தான்னு சொல்கிறார். இதை இயேசு தன்னுடைய காட்டி கொடுத்தலுக்கு அடையாளமாகவும் பேசுகிறார், தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். யோவான் 13:18, உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களே அறிவேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான்ற வேத வசனம் இன்னைக்கு நிறைவேறிச்சுன்னு யூதாஸை பற்றி சொல்கிறார் இயேசு. இது யாரை பற்றி சொன்னார்னா, இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்காக யூதாஸ் இரவில் தீப்பந்தத்தோட சேவகரோடு நிற்கும்போது சிநேகிதனே அப்படின்னு கூப்பிட்டாரு. யாருமே நம்பலைங்க, இந்த பையன் இயேசுக்கு துரோகம் பண்ணுவான்னு யாருமே நம்பலை. அத்தனை சீஷர்களும் இந்த யூதாஸை அவ்வளோ நம்பினாங்க. ஏன்னா இவன் தான் பணப்பையை தூக்குகிற ரொம்ப நம்பகத்தன்மை உள்ளவன், இவனை எல்லாரும் நம்பினாங்க. அன்றைக்கு ராத்திரி இயேசு நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் அப்படின்னா, யூதாஸ் மட்டும் எழுந்து போகும்போது எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, பண்டிகைக்கு ஆயுத்தம் பண்ண போயிட்டு இருக்கிறான்னு நினச்சாங்க. இயேசுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், ட்ரஸ்டட் ஃப்ரெண்டுன்னு நினச்சாங்க. ஆனால் நம்பி இயேசுனுடைய பணத்தை எல்லாம் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்த அந்த மனுஷன் ராத்திரி முத்தம் கொடுக்குறாங்க. என்னப்பா முத்தம்னு கேட்டால், இதான் காட்டி கொடுக்குற அடையாளம். நண்பர்களால் ஏமாந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அது மிகுந்த துக்கம் உள்ளது. சங்கீதம் 35:11ஆம் வசனத்திலிருந்து இன்னொரு வேத பகுதியை பாருங்க. அங்கே அவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதுறாரு. அவர் சொல்லுகிறாரு, கொடுமையான சாட்சிகள் எழும்பினாங்க, நான் அறியாததெல்லாம் என்கிட்ட விசாரித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறாங்க, என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். யார் இவங்க? இப்படியெல்லாம் எனக்கு கொடுமை செஞ்சு எனக்கு தீங்கு செய்கிற இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால், இவங்க யார் தெரியுமா? நீங்கள் 13ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். அவர்கள் வியாதியாக இருக்கும்போது நான் ரட்டு உடுத்திக்கிட்டேன், உபவாசத்தில் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், ஜெபம் மடியில் திரும்பி வந்தது. இவ்வளவு தூரம் நான் அவங்களுக்காக நான் துக்கப்பட்டு, வேதம் சொல்லுகிறது 14ஆம் வசனம், இங்கே தான் முக்கியமான பகுதி. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன், தாய்க்காக துக்கிக்கிறவனை போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். அப்போ இவர் யாரை பற்றி பேசுகிறாருன்னா, ஒரு நண்பனை இப்படி நேசித்தேன் நான். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் உடனே உபவாசம் இருப்பேன், அவனுக்கு பிரச்சனை உடனே நான் நல்ல வஸ்திரம் போட மாட்டேன், என்ன நான் மாற்றிக்கிடுவேன். அவங்க துக்கத்தில் துக்கம், சந்தோஷத்தில் சந்தோஷம், வேதனையில் வேதனை, உபவாசம் எல்லாம் எடுத்து அவங்கள அவ்வளோ சப்போர்ட் பண்ணேன். எல்லாம் சப்போர்ட் பண்ணி நல்ல ஃப்ரெண்டு நம்ப தகுந்தவன்.
நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, நமக்கு வந்து துரோகம் பண்ண மாட்டான், நம்ம கூட நல்லா இருக்கான், ஒற்றுமையாக ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது 15ஆம் வசனம் இப்போ பாருங்க, உண்மையான நிலைமை வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. இங்க சொல்றாரு, எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் என்ன பண்ணாங்க? சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்களாம். பார்ட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரிகாசக்காரருடைய சேர்ந்து கொண்டு என் பேரில் பல்லை கடிக்கிறாங்கன்னு சொல்றார். ஏங்க, ஏன் கூட இவ்வளவு நாள் இருந்தாங்க, இப்போ பார்ட்டி மாறி போயிட்டான், வேற ஒரு கும்பலோட சேர்ந்துக்கிட்டு இப்போ என்ன வந்து பந்தாடுறான். எனக்கு நம்ப முடியல. வேற யாராவது செஞ்சிருந்தா கூட நான் திரும்பி போயிருப்பேன். ஆனால் இவனுக்காக நான் உபவாசலாம் இருந்திருக்கேன், நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், நான் அவ்வளவு என்னுடைய ஆத்மாவை வருத்தப்படுத்தியிருக்கேன். இப்படி ஏமாற்றிட்டானே. இந்த துக்கம் வந்து அவனால் தாங்க முடியலை. நான் நினைக்கிறேன் இந்த வேதனை ரொம்ப பயங்கரமானது. சில மாதங்களுக்கு முன்பாக வேறு ஒரு சபையில் வந்து ஒரு வாலிபர் கூட்டத்துக்காக பேசும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ அந்த கூட்டத்தில் போயிட்டு நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த பிள்ளைகள்கிட்ட பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். கேள்வி கேட்டு அப்படியே பிரசங்கத்துக்குள்ளே போனேன். இப்போ கேள்வி கேட்கும்போது தனிமையை குறித்து சில கேள்விகளை கேட்டுட்டு இருந்தேன். அப்போது நான் வந்து சொன்னேன், இந்த தனிமை இவ்வளோ தனிமைன்னு எல்லாரும் பேசுகிறீங்க, அப்போ இந்த தனிமையில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து முன்னால் இருந்தது போலலாம் கிடையாது. நாங்கள்லாம் வளர்கிற காலத்தில் எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்டு, அதிகபட்சம் 5, அதுக்கு மேலே எங்களுக்கு வேறு பேரும் தெரியாது. ஒரு சின்ன ஒரு க்ளோஸ் குரூப்பில் தான் நாங்கள் இருப்போம். ஆனால் இன்றைக்கு வந்து நீங்கள் சோஷியல் மீடியா மூலமாக வர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வச்சுருக்கீங்க. ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்டில் 100 ஃப்ரெண்டு 200 ஃப்ரெண்டு, பார்க்குறவங்க பார்க்காதவங்க, கேட்குறவங்க கேட்காதவங்க எல்லாருக்கும் அக்செப்ட் தான் கொடுத்து எல்லாரையும் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை சேர்த்து வச்சுருக்கீங்க. இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் எப்படி தனிமையாக இருக்கிறீங்க? ஹவ் ஆர் யூ ஃபீலிங் லோன்லி? தனிமை உணர்வு எப்படி உங்களுக்கு வருதுன்னு கேட்டேன். அதற்கு ஒரு பிள்ளை எழும்பி சொன்னால், பாஸ்டர், we have lot of friends in our friend list, but most of them are fake friends. எங்கிட்ட நிறைய நண்பர்கள் எங்கள் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, ஆனால் அதில் பெரும்பாலானவர்கள் யாருன்னா பொய்யான நண்பர்கள். இவங்கெல்லாம் ஃப்ரெண்டே கிடையாது, சும்மா பேருக்கு தான் ஃப்ரெண்டு, பேருக்கு தான் ஃப்ரெண்டு. we cannot trust them. அவங்க சொல்கிற வார்த்தைகளை நம்ப முடியாது. அவங்க ரொம்ப நண்பர்கள் போல உருகுவாங்க, ஆனால் அவங்க சொல்கிற எதையுமே, அவங்க செய்கை எதையுமே நம்ப முடியாது. we cannot trust them. they are fake. அந்த உலகத்தில் தான் நீங்கள் வாழ்கிறோம் இல்லையா? அது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒருத்தர் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கடைசி அவங்க ஃபேக்கன்னு கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப வேதனையானது. அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த துக்கம் அவ்வளவு மனசை வந்து உடைக்கும். அவ்வளோ நம்பினேன், இவ்வளோ நம்பினேன், எவ்வளோ நேரம் பேசினேன், எவ்வளோ நேரம் கலந்து கொண்டேன், எவ்வளோ காரியங்களை பகிர்ந்து கொண்டேன், கடைசியில் புரியுது எல்லாமே ஃபேக். எல்லாம் வேஷம் போட்டு என்னை ஏமாத்திருக்கனே போட்ட ஒரு நாடகம்னு கண்டுபிடிச்சா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அதை செய்யக்கூடியவர்கள் யாருன்னா, சங்கீதக்காரன் சொல்கிறார், வேறு யாரும் இல்லைங்க, என் பிராண சிநேகிதன், உனக்கா உயிரே கொடுப்பேன்னு சொன்னான் அந்த ஃப்ரெண்டு. அவன் தாங்க இப்படி ஏமாற்றிட்டு போனான், அவன் தான் இப்படி துரோகம் பண்ணான். என் கூடயே இருந்துட்டு என் எதிராளி கூட்டத்தோடு உட்காந்து என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு கஷ்டம்னும் போது அவன்லாம் கூட்டம் கூடி கொண்டாடுறாங்க. அவனால் தாங்க முடியல. இன்றைக்கு சிலர் இப்படி ஏமாற்றப்பட்டவருடைய துக்கம் பயங்கரமானது. இன்றைக்கு ஒரு கல்ச்சருக்குள்ள நம்ம வாழ்கிறோம். யூ cannot trust people very easily. நம்ப தகுந்தவர்கள் இல்லை. பேர் வந்து ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிறாங்க, பேர் ஃபாலோவர், அதெல்லாம் சும்மா ஒரு டைட்டில் தான். இன்றைக்கி நிறைய பேரை நம்ப முடியல. நிறைய பேர் காப்பி பேஸ்ட் கல்ச்சரில் இருக்காங்க. ஒரு முறை ஒரு பிள்ளை வந்து என்கிட்ட சொல்லி கொண்டிருந்தா, அங்கிள், என்னுடைய டிப்ரெஷன்லேருந்து என்ன வெளியே வர முடியல, ரொம்ப நான் மனம் உடஞ்சி போயிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டால், இத்தனை வருஷம் இந்த பையனை நம்பி நான் பின்னாடி போனேன், எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நான் விரோதிச்சுக்கிட்டேன், எல்லாம் விரோதிச்சு பின்னாடி போனேன். அவன் போடுற லெட்டர்லாம் பேஜாக போடுவான், அவ்வளவு எனக்கு நம்பிக்கை ஊட்டினான். நானும் அதை படித்து பல முறை படிச்சுட்டேன். அதெல்லாம் படித்து அப்படியே அதிலே ஏக்கத்திலே இருந்தேன். கடைசியில் ஒரு நாள் என் கூட படித்த என்னுடைய கிளாஸ்மேட்டே வந்து இந்த பையன் வந்து அனுப்பின லெட்டர்னு சொல்லி எனக்கு காமிச்சா. கடைசியில் பார்த்தா எனக்கு அனுப்பின அதே தான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கான். பாஸ்டர், என்ன காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம்? ஒரு செகண்ட் தானே. காப்பி பேஸ்ட். இவளுக்கு எந்த நேரத்தில் லெட்டர் அனுப்புறானோ அதே லெட்டரை அவளுக்கு என்ன பண்ணியிருக்கான், அனுப்பியிருக்கான். இப்போ அவளுக்கு கேள்வி என்னன்னா, இதை போல் எத்தனை பேருக்கு அனுப்பினானோ தெரியலையே. இது யார் தெரியுமா? உயிருக்கு உயிராய் நேசித்தாள், நம்பினாள். அவன் சொன்ன வார்த்தைகள்லாம் வைத்து அவளை அப்படியே நம்ப வைத்தான். முடிவில் பார்த்தா எல்லாமே ஒரு வேஷம், உண்மை இல்லை.
உண்மை இல்லை, எல்லாம் வேஷம் போட்டே நாசம் பண்ணாங்க. என்ன நண்பர்களால் உண்டான ஏமாற்றம். மூன்றாவது ஒரு ஏமாற்றம் இருக்குங்க. இது இன்னொரு வகையான ஒரு ஏமாற்றம். அது எப்படிப்பட்ட ஏமாற்றம்னா, டிசப்பாயின்மெண்ட் ஃப்ரம் ஃபேவரட் ஃபோர் ரன்னர்ஸ் ஆர் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். பிரியமான முன்னோடிகளிடத்திலிருந்து வரும் ஏமாற்றம். பிரியமான முன்னோடிகளிடத்திலிருந்து வரும் ஏமாற்றம். இவர்கள் யார் என்றால் பிரபலமானவங்க, எல்லாரும் அப்படியே ஆசைப்பட்டு முன்னோக்கி பார்க்குறவங்க, எல்லாருக்கும் முன்பாக மென்மையான இடங்கள் இருக்கவங்க, ஒருத்தருடைய ஆசை, ஒருத்தருடைய கவர்ச்சி, ஒருத்தருடைய நம்பிக்கை எல்லாத்தையும் வாங்கினவங்க. ஆனால் அவர்கள் கொடுக்கும் ஏமாற்றம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வசனங்களை பாருங்கள். 1 சாமுவேல் 15 10 11. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வந்தது. அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து இரவு முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சாமுவேல் மனம் நொந்தான், இரவு முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இங்கிலீஷில் அதே வசனம் எப்படி இருக்குன்னா, சாமுவேல் கிரைட் டு த லார்ட் த ஹோல் நைட்னு போடுற. இரவு முழுவதும் அழுதானா. இவர் சாமுவேல் ஒரு சாதாரண நாள் நினைக்காதீங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கே அவர் நியாயாதிபதியாக இருந்தவர். அவர் பெரிய டால் லீடர். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஜனங்களெல்லாம் அவரை மதித்து வந்தாங்க. நல்ல அனுபவம், வயது, அறிவு, ஆற்றல் எல்லாமே ஒரு சேரப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் டால் லீடர். அந்த மனுஷன் ராத்திரியெல்லாம் படுத்து அழுகிறாரு அப்படின்னா அவரை எந்த அளவுக்கு அது பாதிச்சிருக்குன்னு யோசித்து பாருங்க. ஏன் பாதிச்சது தெரியுமா? சாமுவேல் நியாயாதிபதியாக இருக்கும்போது ஜனங்கள் எல்லாம் ராஜா வேணும்னு கேட்டதுக்காக கர்த்தர் சரிப்பா அவங்க கேட்குறாங்க, ராஜாவை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னபோது சாமுவேல் ரொம்ப சந்தோஷப்பட்டார். தன்னுடைய பதவி, தன்னுடைய தகுதி, தன்னுடைய மேன்மையெல்லாம் ராஜாவுக்கு நான் விட்டு கொடுக்குறேன், நான் இனிமேல் நியாயாதிபதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய பொசிஷன், பவர், ப்ரிவிலேஜ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு விட்டு கொடுக்க வந்தவர் சாமுவேல். ஆண்டவர் சவுல் என்கிற வாலிபனை தேடி போக சொன்னபோது போனவர். அவன் தேடி கொண்டிருந்த கழுதையை தேடி கண்டுபிடிக்க வழி செய்தவர். அவனை எல்லாருக்கும் முன்பாக அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்கன்னு எல்லாரும் புகழ்றதுக்கு சவுலை முதல் ராஜாவாக இந்த தேசத்துக்கு அறிமுகம் செய்த பெருமை சாமுவேலை சாரும். அவ்வளோ ஒரு தன்னுடைய லைஃபே பெட் பண்ணார் இந்த பையனுக்காக. ஏன்னா அவன் நல்ல டாலாக இருந்தான், ஹேண்ட்ஸமாக இருந்தான். இவன் நிச்சயமாக நம்ம தேசத்தை சத்துருக்கள்லேருந்து காப்பாற்றுவான், மீதியானர் கையிலேருந்து காப்பாற்றுவான், அமலேக்கர் கையிலேருந்து காப்பாற்றுவான்னு நம்பிக்கை வைத்து மற்ற எல்லாத்தையுமே ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இவரை சூஸ் பண்ணுங்க, நல்ல பையன் இவன் நம்மளுக்கு தேசத்தை வேற லெவல் கொண்டு போவான், சத்துருக்கள் எல்லாம் நம்ம கீழே கொண்டு வருவான், தேசத்தை காப்பாற்றுவான்னு இவர் ஃபுல் பேக்கிங் கொடுக்குறாரு. இவர் பின்னாலேயே டிராவல் பண்ணுறாரு. ஆனால் ஒரு நாள் தன்னுடைய அந்தஸ்து, அதிகாரம் எல்லாத்தையும் கொடுத்த இந்த ஆள் சவுல் ராஜா அவனை குறித்து ஒரு செய்தியை கர்த்தர் சொல்கிறாரு. அவனை ராஜாவாக்காதபடி ராஜாவுடைய ஸ்தானத்தில் அவனை புறக்கணிச்சிட்டேன், இனி ராஜாவாக இருக்க மாட்டான். நீங்கள் யோசித்து பாருங்க, சாமுவேலுடைய வெட்கமும் அவமானமும் வேதனை எவ்வளோ இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. இவனை நம்பி நான் அத்தனை பேருக்கும் இவனை ரெக்கமெண்ட் பண்ணேன், எனக்கு இருந்த பட்டம் பதவியெல்லாம் எடுத்து கொடுத்தேன், எவ்வளோ நம்பினேன் நான். எல்லாரும் இப்போ என்ன நினைப்பாங்க, நீ என்ன தீர்க்கதரிசியா, நீனு இந்த மாதிரி தப்பு பண்ணுவான்னு உனக்கு தெரியாதா? எந்த கணத்தில் போய் நீ போய் அவன் தலைமையில் போய் கையை வச்ச, எப்படி நீ அபிஷேகம் பண்ண, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா இல்லையா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய பர்சனலாக எவ்வளோ பெரிய ஒரு ஷேம். யூ மேட் த ராங் சாய்ஸ் அப்படின்னு தானே சொல்லுவாங்க எல்லாரும். ஏங்க கர்த்தர் சொன்னது இருக்கட்டும்ங்க, ஜனங்க எப்படி பார்ப்பாங்க? நாங்கள் பெரிய தீர்க்கதரிசி நாங்கள் நினச்சோம், பெரிய நியாயாதிபதி நினச்சோம், பெரிய முதியவர் நினச்சோம், அனுபவசாலி நினச்சோம், இப்படிப்பட்ட ஒரு தப்பை பண்ணிட்டு வந்திருக்காரு. அவன் உயரமாக இருக்கிறான்னு முகத்தை பார்த்து அவனை டக்குன்னு ராஜா வாங்கிட்டாரு, அவசரப்பட்டார். சொல்லுவான்னு ஊர் வாயை மூட முடியுமாங்க? நான் எப்பவுமே பார்த்துருக்கேன், காரியம் ஒழுங்காக போயிட்டு இருந்தால் எல்லாம் பேசாமல் இருப்பாங்க. ஒரு சின்ன தப்பு நடக்கட்டுமே, அவ்வளோதான் ஊர் வாய் மொத்தமாக திறந்துடும். ஆள் வியாக்கியானம் பண்ணுவாங்க, ஆளுக்கு வழிபாடு வந்துடும். அவங்க சொல்கிறது தான் கதை, அவங்க சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு ஆகிடும் இல்லையா? அவனுடைய நிலைமை யோசித்து பாருங்க. அவன் ராத்திரியெல்லாம் அழுகிறாங்க. எனக்கு இதை படிக்கும் போது எனக்கு உண்மையாகவே ஐ குட் ஃபீல் வாட் ஹி ஃபெல்ட்.
ஏன் தெரியுமா? தலைமைத்துவம் வரும்போது ஒரு தலைவன் என்ன செய்கிறான்? அநேகரை நம்புறான். பிகாஸ் he cannot do it alone. அவன் அநேகருக்கு உத்தரவாதங்களை கொடுக்குறான், அநேகருக்கு பதவிகளை கொடுக்குறான், அநேகருக்கு சில பட்டங்களை கொடுக்குறான், சிலருக்கு சில அதிகாரங்களை கொடுக்குறான். கொடுத்து நீங்கள் செய்யுங்க, நான் போக முடியாத இடத்துக்கு நீங்கள் போங்க, நான் செய்ய முடியாது நீங்கள் செய்யுங்க, என்னுடைய பிரதிநிதியாக நீங்கள் இருங்கன்னு சொல்லி நம்பி கொடுக்குறான். ஆனால் நம்பிக்கையை ஒருத்தன் உடைக்கும் போது இல்லை, ஒரு தலைவனுடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்படுன்றது அது வழியாக போகிறவங்களுக்கு தான் தெரியும். சாமுவேலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தன்னுடைய லைஃப்பில் யாருமே அவரை குற்றம் சாட்ட முடியலை. அவர் ஒரு நாள் கேட்குறாரு, உங்கள் யாருடைய கழுதை ஆகில் நான் எடுத்திருக்கேனா? உங்கள் யார்ட்டையாவது நான் லஞ்சம் வாங்கியிருக்கேனா? உங்கள் பணத்தை கேட்டிருக்கானா? உங்கள் நிலத்தை கேட்டிருக்கானா? ஏதாவது ஒன்று கேட்டிருக்கானா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றுமே கேட்கல, நீங்கள் ரொம்ப நல்லவர்னு. அவ்வளவு நல்ல மனுஷனாக இருந்தவர் தன்னுடைய பதவியை இந்த பையனுக்காக விட்டு கொடுத்தாரு. எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. நானே இருந்திருக்கலாம், நானே தொடர்ந்து நியாயாதிபதியாக இருந்திருக்கலாம். என்னுடைய பெருமை, என்னுடைய உயர்வு, அந்தஸ்து எல்லாத்தையும் இவனுக்காக விட்டு கொடுத்தேன். ஆனால் அவன் யாராக நிற்கிறான்னு கேட்டால் ஒரு ஏமாற்றமாக நிற்கிறான். சாமுவேல் இதை தன்னுடைய பர்சனல் ஃபெயிலியராக பார்த்தார், தன்னுடைய தோல்வியாக பார்த்தார். இரவு முழுவதும் அழுதார். I wish I never did this. I wish I never chose this man. I wish I never appointed him in that position. அழுகிறார். எப்படி இவன் இதை செய்ய முடியும்? எப்படி இந்த துரோகத்தை இவன் செய்ய முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் சில வேளை நம்பி செய்கிறோம் பார்த்தீங்களாங்க. அந்த நம்பி செய்யும்போது ஒரு காரியத்தில் பின்னடைவோ ஏமாற்றமாக வந்தால் அது கொண்டு வர்ற துக்கம் ரொம்ப பயங்கரமானது. அது குடும்பத்தார் கொடுக்குற ஏமாற்றமாக இருக்கலாம், நண்பர்கள் கொடுக்குற ஏமாற்றமாக இருக்கலாம், அல்லது முன்னோடிகளாக இருக்காங்க பாருங்க, அவங்க கொடுக்குற ஏமாற்றங்கள். சமீபத்தில் ஒரு வாலிப பிள்ளையை சந்தித்து பேசி கொண்டிருந்தேன். அவள் சொல்லி கொண்டிருந்தேன், அங்கிள் எனக்கு ஒன்று எனக்கு ரிசால்வ் பண்ணவே முடியலை, எனக்கு அதில் வெளியே வர முடியும், என்னென்ன விஷயம்னு கேட்டால் சொன்னால், அங்கிள் இந்த குறிப்பிட்ட நபருடைய பாடல்கள் மேலே அவ்வளோ எனக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த வேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், என் பிளேலிஸ்ட் ஃபுல்லாக தான் நான் வச்சுருப்பேன், அந்த பாடல்களை எனக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் நான் ஷேர் பண்ணுவேன், காலையிலேருந்து அந்த பாடல்களை திரும்ப 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 ரிப்பீட் மோட்டில் போட்டு கேட்டுட்ருப்பேன். ஆனால் ஒரு செய்தி ஒரு நாள் வந்தது, இந்த பாடல்கள்லாம் எழுதி இவ்விதமாக என்னை ரொம்ப நேசத்துக்கும் பிரியமாக இருந்தவர் நான் நேராக பார்த்ததில்லை, ஆனால் அவர் மேல் அவ்வளவு ஒரு மரியாதை வச்சுருந்தேன், அன்பு வச்சுருந்தேன். ஆனால் அந்த ஆள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தப்பை பண்ணார் நான் கேள்விப்பட்ட நாள்லேருந்து எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன். நான் எனக்கு பாடலை கேட்கவும் முடியல, கேட்காம இருக்கவும் முடியல, எனக்கு ரொம்ப குழப்பத்துக்குள்ளே நான் போயிட்டேன். சொல்லிட்டு சொன்னேன், அந்த பாடல்லாம் என் பிளேலிஸ்ட் டெலீட் பண்ணுறதுக்கு எத்தனையோ மாதம் ஆச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா அந்த ஆளை நான் ஒரு டால் லீடராக நான் பார்த்தேன், என்னுடைய ஒரு 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 எக்ஸாம்பிளாக நான் பார்த்தேன், என் வாழ்க்கையின் எடுத்துக்காட்டாக நான் பார்த்தேன். அவரே கவிழ்ந்துட்டார்னும் போது என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. நான் நினைக்கிறேன் அன்றைக்கு சாமுவேல் இந்த ஒரு வேதனையில் தான் போயிருப்பார் நினைக்கிறேன். நம்ம கையால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இன்னைக்கு போய் சூனியம் பார்க்கறதுக்கு போய் உட்காந்துருக்கான். இன்றைக்கு போய் அவன் ஜனங்கள் பிரிஞ்சு போறாங்கன்னு துணிஞ்சு போய் பலி செலுத்த எழும்பிட்டான். இவனா ஒரு காலத்தில் தீர்க்கதரிசிகளில் ஒரு புத்திரர் என்று அடையாளம் காணப்பட்ட சவுலா இதை செய்கிறான். நம்ப முடியல, அவனால அழுகிறான். நம்ம வாழ்க்கையில் சில வேளை இந்த துக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து போவது இயல்புங்க. இந்த 3 விதமான ஏமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை கடந்து இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். சொந்த குடும்பத்தாரால் செய்யப்பட்ட துரோகங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கம். 2வது, உங்கள் வாழ்க்கையில் பிராண சிநேகிதர்களுங்க, ரொம்ப நம்பின நண்பர்கள் கொண்டு வந்த ஏமாற்றம் அல்லது துரோகங்கள், கொண்டு வந்த துக்கம். 3வது, நீங்கள் உயர்வாக பார்த்த பிரியமான முன்னோடிகள், உயர்ந்த தலைவர்கள் கொண்டு வந்த ஏமாற்றங்கள், துரோகங்கள் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப துக்கத்திற்குள்ள ஆழ்த்தியிருக்கலாம். நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் துக்கப்பட்டு அழுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த வாரம் இந்த வசனத்தை கர்த்தருக்கு கொடுத்து இந்த துக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு கர்த்தருடைய ஆலோசனை என்ன? How to handle grief amidst disappointments. ஏமாற்றங்களால் வரும் துக்கத்தை கையாள்வது எப்படி? வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? இந்த துக்கத்தினால் நீங்கள் பிடிக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையை இந்த துக்கத்தோடு கடந்து வாழ்ந்து வந்திருப்பீங்கன்னா
இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது? இந்த துக்கத்தை மேற்கொள்வதற்கு வழி என்ன? வேதம் நமக்கு கொடுக்கிற 2 ஆலோசனைகளை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஏமாற்றங்களால் வரும் துக்கத்தை கையாள வேதம் நமக்கு சொல்லும் முதல் வழி எழுதுங்க, பொறுமை. பொறுமை, பேஷன்ஸ். Have patience. Don't be hasty, be patient. அவசரப்படாதீங்க, பொறுமையாயிருங்கள். 27ஆம் சங்கீதம் 13-14 வசனங்களை பாருங்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இந்த மனிதனுடைய துக்கத்தின் நடுவில் அவர் சொல்றாரு, நான் நம்பினவங்க எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. குடும்பத்தை நம்பினேன், அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க. நண்பர்களை நம்பினேன், அவங்க ஏமாற்றிட்டாங்க. ரொம்ப மேன்மைப்படுத்தி சிலரெல்லாம் என் லைஃப்பில் வச்சுட்டு இவங்க தான் எனக்கு எல்லாத்துக்குமே, இவங்க தான் எனக்கு எக்ஸாம்பிள் வச்சுருந்தவங்க இடறி விழுந்துட்டாங்க. இப்போ என்னை யாரை நம்புறதுன்னு தெரியல, அதனால நான் ரொம்ப வேதனையில் இருக்கிறேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நானும் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாமல் இருந்திருந்தா கெட்டு போயிருப்பேன். அதாவது என்னன்னா, நான் நம்பி 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 ஏமாந்துருங்க. சில பேருடைய வாழ்க்கை எங்கே போய்டும்னா, இனி நான் யாரையுமே என்ன பண்ணுறதில்ல, நம்புறதில்ல, எதையுமே நம்புறதில்லைங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்காக நம்பி காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதான் இரு, கலங்காத, கர்த்தருக்கே காத்திரு. ஆம், ஏமாற்றங்களால் காயப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, இந்த ஏமாற்றத்தின் நேரம் நம்ம கொடுத்த காயங்களால் நிறைய வேளையில் நம்ம வெகுண்டெழுந்து ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணணும், ஏன் பழிக்கு பழி தீர்க்கணும்னு கூட நமக்குள்ள ஒரு கோபம் நமக்குள்ள எழும்பும். ஏன் அமைதியாக இருக்கிற, ஏன் சும்மா இருக்கிற, பழிக்கு பழி தீர், பழிக்கு பழி செய், அவங்க செய்ததுக்கு தக்கதாக பிரதிபலனை கொடுன்னு மனசு பேசும். நான் சொல்லுகிறார், அவசரப்படாத, கர்த்தருக்கு காத்திரு, பொறுமையாயிரு, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கொஞ்சம் பொறுமையாயிரு. பிரியமானவர்களே, இந்த காலையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தார், மிகவும் நேசித்த நண்பர்கள், உயர்ந்த நிலையில் நீங்கள் பார்த்த முன்னோடிகள் உங்களுக்கு ரொம்ப துரோகம் செய்து வார்த்தைகளை மாற்றி உங்களுக்கு வர வேண்டிய காரியங்களை வர செய்யாமல் துரோகம் செய்து உங்களை ரொம்ப துக்கப்படுத்துகிறாங்களா? கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பொறுமையாயிரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவாங்க. ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும். எப்பொழுதுமே நமக்கு பொதுவாக இந்த அவசரம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், when we are very happy we want to be hasty. ரொம்ப சந்தோஷமாயிட்டானாலும் அவசரம் வந்துடும், ரொம்ப துக்கம் ஆயிட்டாலும் நமக்கு என்ன வந்துடும், ரொம்ப கோபம் வந்துட்டா கூட அவசரம் வந்துடும். ஏதாவது ஒன்று செய்கிறனா இல்லையா பார் அப்படின்னு எழும்ப தோணும். ஆனால் வேதம் சொல்லுது, ஒரு பெரிய பட்டணத்தை அடக்குகிறவனை விட தன்னுடைய மனதை அடக்குகிறவன் உத்தமன். மனதை அடக்கிறது, பட்டணத்தை கூட அடக்கிடலாம், மனதை அடக்கிறது தான் பெரிய காரியம். ஆண்டவரே, என்னை நம்பினவங்க, நான் ரொம்ப நேசித்தவங்க, நான் ரொம்ப மேலோங்கி பார்த்தவங்க எனக்கு இந்த தீங்கை செய்யும் போது என்னுடைய இருதயம் உள்ள வெகுண்டு எழுந்து, சொல்லார் பாருங்க, குடல்லாம் எரியுதுன்னு சொல்கிறது போல இருதயம் வெந்து போய் நேக்கிற நேரத்தில் அவசரமாக ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும், ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு காரியத்தை நான் பழிக்கு பழி தீர்க்கணும், என் பலத்தை காட்டணும், சத்துவத்தை காட்டணும், என்னுடைய எல்லாத்தையும் நான் என்னுடைய எல்லா ஆள் பலத்தையும் கொண்டு வரணும்னு நினைக்கும் போது பொறுமையாக இருக்க கிருபை தாரும். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. பொறுமையினால் வாக்குத்தத்தங்களை எல்லாம் சுதந்திரித்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
பொறுமையாக இருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அமர்ந்திருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிய கிருபை தாங்க. இந்த காரியத்தை நிதானித்து முடிவெடுக்க கிருபை தாங்க. அவசரம் வேண்டாம்ப்பா, பொறுமையாக இருக்க கிருபை தாங்க. நிறைய வேளையில் நம்முடைய குடும்பத்தின் விஷயங்களில் இந்த மாதிரி ஒரு வருத்தங்கள் துரோகங்கள்லாம் வரும்போது எழுந்து போய் சண்டையிடணும்னு நம்முடைய மாம்சம் சொல்லும். கர்த்தர் சொல்றார், பொறுமையாக உட்காரு, பொறுமையாரு, என் வேலைக்காய் காத்துரு, குறித்த காலத்தில் நான் உயர்த்துவேன், அமைதியாயிரு. சில வேளை நண்பர்கள் எழும்பி செய்யும் துரோகங்களில் நம்ம பழிக்கு பழி தீர்க்கணும்னு இருக்கும். ஆனால் பொறுமையாயிரு, பொறுமை. குடும்பத்திற்குள்ள சில வேளை பிரிவினைகளை கொண்டு வந்துடலாம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓடிடலாம். பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. கர்த்தர் மாற்ற வேண்டியவைகளை குறித்த சமயத்தில் மாற்றுவார். பவுலை குறித்து வாசிக்கிறோம், முன்பு நான் பால் கடிப்பு செய்கிறவனாக இருந்தேன், தேவனுக்கு விரோதமாக இருந்தேன், சபையை பாழாக்கினேன். ஆனால் தேவன் என் மேலே ரொம்ப இரக்கமாக இருந்தார். பாவியில் பிரதான பாவி நான் தான். என் மேல் ஆண்டு இரக்கம் காட்டினார். அதோட விளைவு என்னன்னா, சபையே பாழாக்கினவன் சபைக்கு பெரிய பிரசங்கியாராய் மாறினான். சபையை துன்பப்படுத்தினவன் சபையை தூர தேசங்களிலேயும் கொண்டு போய் பறைசாற்றினான், ஸ்தாபித்தான். கர்த்தர் மாற்ற வல்லவர். ஆண்டவரே, இந்த காரியத்தில் பொறுமையாக இருக்க எனக்கு கிருபை தாங்க, பொறுமையாக இருக்க கிருபை தாங்க, பொறுமையாக இருக்க கிருபை தாங்க. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நாளைய தினத்தை அறிந்தவர் கர்த்தர் மாத்திரமே. அவர் நன்மையானது எனக்காய் செய்வார். ஹல்லேலூயா. ரெண்டாவது எழுதுங்க, ப்ரோக்ரஸ் வித் பர்சிவியரன்ஸ். நம்முடைய வாழ்க்கை ஏமாற்றத்தினால் துக்கத்தினால் நிறைந்திருக்கும் போது, ஏமாற்றம் அடைந்ததினால் உண்டான துக்கம் இருதயத்தை நிறைக்கும் போது, வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, சோர்ந்து போகாமல் முன்னேறு, சோர்ந்து போகாமல் முன்னேறு. 2 கொரிந்தியர் 4:8 முதல் 9 வசனங்கள் சொல்லுகிறது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. எப்படி இப்படி இருக்க முடியும்? நெருக்கப்பட்டால் ஒடுங்க மாட்டாங்களா? கலக்கம் அடைந்தால் மனம் முறிவடைய மாட்டாங்களா? துன்பப்படுத்தப்படும் போது கைவிடப்பட்டவர்களை உணர மாட்டாங்களா? கீழே தள்ளப்பட்ட போது மடிய மாட்டாங்களா? இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். எல்லாருக்கும் இந்த ஆஃப்டர் மாத், இந்த பின்விளைவுகள் வரதான் செய்யும். ஆனால் சொல்கிறார், என்ன நடந்தாலும் நாங்கள் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஏன் அப்படின்னா 16ஆம் வசனத்தில், அதே அதிகாரம் 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுகிறார், நாங்கள் ஏன் சோர்ந்து போகிறதில்லை என்று சொன்னால், எங்கள் புறம்பான மனுஷனானது 16 எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து போனாலும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை, கன மகிமையை உண்டாக்குகிறது. சொல்றேன், ஏன் நான் பொறுமையாக இருக்கிறேன்னா, என் சரீரத்தில் ரொம்ப வேதனை தான், மனசளவில் ரொம்ப வேதனை தான். ஆனால் புறம்பான மனுஷன் அழிஞ்சு போயிட்டு இருந்தாலும் உள்ளான மனுஷன் பலப்படுகிறான், நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே இருக்கிறான். எனக்கு ஒன்று தெரியும், இந்த லேசான உபத்திரவம் ஒரு நாள் சீக்கிரத்தில் ஒழிந்து போயிடும், சீக்கிரமாக நீங்கி போயிடும். கர்த்தர் ஒரு நாள் நீக்குவார். அது வரைக்கும் நான் எப்படி இருப்பேன்னா, எப்படி இருப்பேன்? சோர்ந்து போகாமல் இருப்பேன், சோர்ந்து போகாமல் முன்னேறுவேன். பாருங்க, அதனால தான் கலாத்தியர் 6:9 பாருங்க, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவோம்? அறுப்போம். சில பேருடைய பிரச்சனை என்னன்னா, பாஸ்டர் நான் நன்மை தான் பாஸ்டர் செஞ்சேன், ஆனால் அறுவடை எப்படி வந்துச்சு? தீமையாக வந்துச்சு. நான் விதைச்சேன், பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது, ஆனால் முடிவு நஷ்டமாக வந்தது. நான் என்ன செய்கிறது? எதுவுமே எதுக்கு நான் நன்மை செய்யணும்? அப்போ தான் நமக்கு சோறு வரும். பாருங்க, ஒரு முறை நன்மை செஞ்சுட்டு நமக்கு உடனே விளைவு பலனாக நல்ல பலனாக வரலன்னா, அந்த யோபின் மனைவி சொன்ன மாதிரி தான், இனி எதுக்கு உத்தமத்தில் நிலைச்சிருக்கணும்? இவ்வளோ நன்மை செஞ்சோம், இவ்வளவு கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்தோம், பிரியமாக இருந்தோம், இதுக்கம்மா எதுக்கு நன்மை செய்யணும்? பொதுவாக சோறு வர்றது இயல்பு தான்.
நன்மை செஞ்சு ஏதாவது ரிசல்ட் இருக்கணும், ஏதாவது ஒரு விளைவு இருக்கணும். இவ்வளவு நன்மை செஞ்சு, இவ்வளோ விசாரித்தேன், இவ்வளோ உபசரித்தேன், இவ்வளவு நான் நம்பினேன், இவ்வளோ கொடுத்தேன், எந்த அவுட்கம்மே இல்லை. தொடர்ந்து நன்மை செய்யணும், எப்படி செய்யறதெல்லாம் செய்ய முடியாது, போ முடிஞ்சு போச்சு, அந்த சீசன்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நான் யாருக்கு என்ன செய்ய போகிறதில்ல, நன்மை செய்ய போகிறதில்ல, தீமை வேணால் செய்கிறேன், அல்ட்ட என்ன விட்டுருங்க, சும்மா விடுங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்லத்தோம். ஆனால் வேதம் சொல்லுது, நன்மை செய்கிறியாப்பா, அந்த நன்மைக்கு உனக்கு உடனே நன்மையான பதில் வரலன்னா கூட நன்மை செய்கிறத மட்டும் விடாது. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இரு. சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் நமக்கு நல்ல அறுவடை தருவார். இன்றைக்கு உள்ள செய்தி ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக இருக்கலாம். பாஸ்டர், இந்த துக்கத்தில் தான் நீங்கள் நான் சபைக்கு வந்தேன், என் வாழ்க்கையில் வந்த ஏமாற்றங்கள், எனக்கு நடந்த துரோகங்கள் என்னை ரொம்ப மனசை உடைச்சிருக்கு. இந்த துக்கத்திலே தான் நான் இரவு பகலாக என் வாழ்நாளில் கழிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெரிய துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது, நான் எதிர்பார்ப்புகளெல்லாம் முறிஞ்சிருக்கு, நான் எதிர்பார்த்த காரியங்கள், எதிர்பார்த்த மனிதர்கள், எதிர்பார்த்த நபர்கள், உறவுகள் எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க. சொல்கிறீங்களா? இன்னைக்கு விசுவாசிங்க, இந்த ஆராதனை முடிஞ்சு நீங்கள் துக்கத்தோடு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற தேவன் வல்லவர். அதுக்கு 2 வார்த்தைக்கு நீங்கள் இன்னைக்கு கீழ்ப்படினோன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒன்று, பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. எல்லாமே எடுத்தோம் பிடிச்சானோ உடனே போய் இறங்காதீங்க, பொறுமையாக இருங்க, கர்த்தருக்கா காத்துருங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நாம் வெறும் மண்ணும் புல்லும் புகையை போல இருக்கிறோம். நாம் நிலையற்ற ஒரு மனிதர், தேவனோ என்றென்றும் இருக்கிறவர். நம்முடைய இந்த குறுகிய மூளை, நம்முடைய சிறிய கால இந்த சுவருக்குள்ள தீர்மானங்கள் எல்லாம் பெரிய தீர்மானம் எடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய கரத்தில் அவைகளை விட்டு கொடுங்க, கர்த்தர் ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பொறுமையாக இருங்க. 2வது, நன்மை செய்யணுமா, சோர்ந்தே போயிடாதீங்க. எவ்வளவு நன்மை செய்யணுமோ செய்யுங்க. ஒன்று மறந்துடாதீங்க, உங்கள் கையிலேருந்து, நம்ம கையிலேருந்து தீங்கு மட்டும் வந்துடக்கூடாது. நன்மை செய்யுங்க, போங்க, எடுத்துகிட்டு போங்க, என்ன வேணும் எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய அங்கேயே ஒருத்தன் கேட்டானா, உங்களுடைய ஆடையை கூட எடுத்துக்கணும், வஸ்திரத்தை எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள், போங்க எடுத்துகிட்டு போ, என்ன வேணும் உனக்கு எடுத்துகிட்டு போ, அது எனக்கு வேண்டாம், ஏன்னா எனக்கு தெரியும் நான் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் அறுவடையை தருவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் உட்கார்ந்துருக்கிற ஒரு இடம், உங்கள் குடும்பம், நண்பர்கள் வட்டம், நீங்கள் ரொம்ப மதித்த ஒரு கூட்டத்தில் அவங்க எதிர்பார்ப்புகளை உடைச்சிருப்பாங்க, நம்பிக்கைகளை உடைச்சிருப்பாங்க. ஒருவேளை அவங்க வச்சிருந்த நம்பிக்கைக்கு பதிலாக துரோகத்தை செய்திருப்பாங்க. நீங்கள் ரொம்ப மனசை வேதனைப்படுத்தியிருப்பாங்க, காயப்படுத்தியிருப்பாங்க. எப்படி பாஸ்டர் அதை ரெட்டாலியேட் பண்ணுறது, எப்படி அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறது? பொறுமையோடு சகித்து கொண்டு தொடர்ந்து ஓடுங்க, ஓடுங்க, நிற்காதீங்க, சோர்ந்து போய் படுத்துறாதீங்க, மனம் நொந்து போய் உட்காந்துடாதீங்க, தொடர்ந்து முன்னேறுங்க. சில காரியங்கள் நம்முடைய மனதுக்கு புரியாமல் இருக்கலாம், ஏன் என்ற கேள்விக்கு பதிலே கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் சொல்லுவார், நான் தீமைக்கு பதிலாக நன்மை தான்ப்பா செஞ்சேன் அப்படின்னு தான் கர்த்தர் நம்மகிட்ட சொல்லுவார். தீமை தான் செஞ்சாங்க, எனக்கு நன்மை செய்தேன். என்னை பிடிக்க வந்தான், அவனுடைய காதை பேதுரு வெட்டினான், அங்கே கூட நன்மை செஞ்சேன். என் பக்கத்தில் இருந்து என்னை ரொம்ப பழிச்சிட்டு இருந்தான், ஆனால் ஒரு நிமிஷம் திரும்பி என்னை நினைத்து கொள்ளுன்னா இன்றைக்கு என்னோட பரதேசில் இருப்பேன் நான் சொன்னேன். என்னை அவ்வளோ நேரம் துன்பப்படுத்தி என்னை அவ்வளோ வேதனைப்படுத்தினான். சிலுவையிலிருந்து ஆண்டவரே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறாங்க, அவருடைய பாவங்களை அவர் மேல் சுமத்தாதிரும் தான் நான் சொன்னேன். யாருக்கும் நான் தீமை செய்யலை, நன்மை செய்வேன். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் யாராவது சோர்ந்து போயிட்டீங்களா? இன்றைக்கி போதும், செஞ்சதெல்லாம் போதும், இனி என்ன செஞ்சு என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. நன்றி உள்ள யாருக்காவது செஞ்சுட்டு போகலாம். நன்றி கெட்டவங்களுக்கெல்லாம் எதுக்கு நம்ம நன்மை செய்யணும்? அப்படி தான் மனசை துடிக்கும். திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான், ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டேங்கிறான். இவனுக்கெல்லாம் எதுக்கு நம்ம நன்மை செய்யணும்? வேறு யாராவது நல்லவன்லாம் பார்த்து செய்யலாம். அப்படி நன்மை செய்யுங்க, சோர்ந்து போகாதீங்க. புருஷன்மாரே மனைவியை பார்த்து கடிந்து கொண்டு சோர்ந்து போகாதீங்க. மனைவிமாரே சோர்ந்து போகாதீங்க. பெற்றோரை சோர்ந்து போகாதீங்க. பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க.
சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. நீதியாக பலன் கொடுக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒரு நாள் அவர் அறுவடை கொடுப்பார். அது நன்மையாகவே இருக்கும். ஹல்லேலூயா. அது நன்மையாக இருக்குங்க, நன்மையாக இருக்கும். இன்னைக்கு ஏமாற்றம் அடைந்த யாராவது ஒருவர் வந்திருக்கீங்களா? மாம்சத்தில் என்ன சொல்லும் தெரியுமா? அவனை சும்மா விடாத, உனக்கு ஆள் பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, உனக்கு அதிகார பலம் இருக்குது, ஒரு கை பார்த்துரு, நீ யாருன்னு அவனுக்கு காமி. அது தேவ சத்தம் இல்லை, அது பிசாசின் சத்தம். அவன் தான் சொல்லுவான், உன் சுய புத்தியை சார்ந்துக்கோ, உன்னுடைய பலத்தை சார்ந்துக்கோ, உன் அனுபவத்தை சார்ந்துக்கோ, உன் அறிவை சார்ந்துக்கோ. அவன் சொல்லுவான். கர்த்தர் சொல்லுவார், உன் சுய புத்தியில் சாயாதப்பா, உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பு, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை எல்லாம் செவ்வையாக்கிடுவார். கவலைப்படாத. துன்பம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, நஷ்டம் அனுபவிக்க ஒரு காலம் இருக்கு, துரோகங்களை அனுபவிக்க ஒரு காலம் இருக்கு. தேவன் அதை இரட்டிப்பாக நமக்கு நன்மையாய் தருவார். ஹல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவரே, என்னுடைய துக்கத்தின் நடுவில், என்னுடைய ஏமாற்றங்கள் நடுவில் பொறுமையாக இருக்கவும், சோர்ந்து போகாமல் முன்னேறவும் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டும்னு கேட்போம். கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம். தசவபாகங்கள் காணிக்கைகளை கொடுக்க ஆயத்தமாய் வந்தவர்கள் கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களிலிருந்து மனப்பூர்வமாய் உமக்கு கொடுக்கிற கிருபையை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் மனப்பூர்வமாகவும் மகிழ்ச்சியோடும் நாங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கைகளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தும், அங்கீகரியும், உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காய் எடுத்து பயன்படுத்தும். கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், தொடர்ந்து வழிகாட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இந்த சோதனை என்று மனமுடைந்தது அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. ஏன் இந்த சோதனை என்று மனமுடைந்தது அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. என் தூங்காயிரவினோ மனமுடைந்த வேளையோ தேற்றி நீ உம் வார்த்தையா என் இயேசுவே. என் தூங்காயிரவினோ மனமுடைந்த வேளையோ தேற்றி நீ உம் வார்த்தையா என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையோ அணைத்தது உம் பிரசன்னமே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையோ அணைத்தது உம் பிரசன்னமே என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி
புதிய வழிகளில் நடத்தினே ஏந்தினே. எழும்பி நின்று பாடுவோமா? புரியாத பாதையில், புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே ஏந்தினே என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினே ஸ்தாபித்தே என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினே என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மானாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே இயேசுவே. நன்றி செலுத்துவே. இந்த துக்கத்தின் நடுவில், இந்த துரோகங்கள் நடுவில் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவே. இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. நன்றி அப்பா. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஒருவேளை நம்ம கடந்து போகிற பாதை நமக்கு புரியாம இருக்கலாம். எனக்கு ஏன் பாஸ்டர் நடக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன தீங்கு பண்ணேன்? நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? எனக்கு ஏன் இதை கர்த்தர் அனுமதிச்சார்? இந்த மாதிரி எனக்கு துரோகம் செய்கிற, எனக்கு தீங்கு செய்கிற ஒரு குடும்பம் எனக்கு ஏன் வரணும்? ஏன் இப்படிப்பட்ட நண்பர்களை நான் சந்தித்தேன்? இவ்வளவு இவங்களை நம்பியிருந்தேன், டால் லீடர்ஸ் நினைச்சேன். என் மனதை முறிக்கிறது போல, இரவெல்லாம் கண்ணீர் விடுறது போல, சாமுவேலை போல அழுதுட்டு இருக்கிறேன். ஏன்? ஒருவேளை நீங்க அந்த நிலைமைக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், இவைகளை கண்டு நீ சோர்ந்து போகாத, பொறுமையாயிரு. கர்த்தர் காரியங்களை மாற்ற வல்லவர். காலங்களை கர்த்தர் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறார். நன்மையானதை கர்த்தர் தருவார். இரண்டாவது, சோர்ந்து போகாதப்பா, நன்மை செய். சாமுவேலிடம் தீர்க்கதரிசிக்கு ரொம்ப சோர்வு. நம்ம கையால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இப்படிப்பட்ட துரோகியா மாறிட்டானே, இவ்வளவு பெரிய கெடுதல் செய்துட்டானே. கர்த்தர் அவனை பார்த்து சொல்ல, எழும்புப்பா, எவ்வளவு நேரம் அழுதுட்டே இருப்பேன், எழும்பு. தைல கொம்ப தைலத்தினால் நிரப்பு. என் இருதயத்துக்கு ஏற்ற இன்னொரு மனுஷனை நான் தெரிந்து கொண்டேன், போய் அபிஷேகம் பண்ணு போ. ஈசாயின் வீட்டுல ஒரு மகன் இருக்கிறான். அந்த இடத்துல பாருங்க, சாமுவேல் எவ்வளவு பொறுமையை கடைபிடித்தார் பாருங்க. தோற்றத்தில் நல்ல உடல் வனப்புடன் இருந்த எலியாப், யோனதாப் இவங்களெல்லாம் பார்த்த உடனே எழுந்து அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்றார், பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. ஒரு மனுஷன் வருவான். 7 பிள்ளைகள் கடந்து போயிட்டாங்க. அவர் கேட்கிறார், வேற யாராவது இருக்காங்களா? ஆடு மேய்க்கிற ஒருவன் இருக்கான். சாமுவேல் சொல்றார், அவன் வரும் வரைக்கும் நாம் காத்திருப்போம். பொறுத்திருந்தான். அவன் வந்தபோது கர்த்தர் எழும்பு, எழும்பி அவனை அபிஷேகம் பண்ணு. அந்த நேரம் சொல்லல, ஆண்டவரே போதும், முதலாள் அபிஷேகம் பண்ணதே அவன் இப்படி துரோகம் பண்ணி இப்படி கெடுத்து நாசமாக்கி எனக்கு இன்னைக்கு வெக்கமும் அவமானமும் துக்கமா போயிடுச்சு. இனி நான் இனி யாரையும் அபிஷேகம் பண்ண மாட்டேன்னு சொல்லல, தொடர்ந்து ஓடுவேன். காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சவுல் செய்ததுக்கு கர்த்தர் அவனுக்கு நியாயம் தீர்ப்பார். அந்த வேலை என் வேலை இல்லை. எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்வேன். நான் உண்மையா இருக்கணும், நான் உண்மையா இருப்பேன். நான் நீதி செய்யணும், நீதி செய்வேன். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போக மாட்டேன். எனக்கு தெரியும், ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வேன். தொடர்ந்து ஓட கிருபை தான். எத்தனை பேருக்கு நீங்க அந்த கிருபை வேணும்? இன்னைக்கு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நன்மை செய்ய கிருபை தாங்க, பொறுமையா இருக்க கிருபை தாங்கப்பா. ஒரு சிலர் இங்க இருக்கலாம், இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்குனே ஆண்டவர் பேசி இருக்கிறார். பாஸ்டர், சமீபத்தில் ரொம்ப பொறுமை இழந்துட்டேன் நான்.
எனக்கு நன்மை செய்ய மனசு வர மாட்டேங்குது பாஸ்டர், போதுன்ற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டேன், இதை ஒரு கை பார்த்துடலான்னு தான் மனசுல இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசுறாரு, நீ தீமை மட்டும் செஞ்சிடாத, நன்மை செய், நன்மை செய், ஏற்ற காலத்திலே கர்த்தர் உனக்கு பலனை தருவா. ஆனா பிசாசு உள்ளிருந்து தூண்டுமா, நீ நன்மை மட்டும் செய்யாத, நீ தீமை செய், பழிக்கு பழி வாங்கு, எவ்வளவு வேதனை கொடுக்கணும் வேத கூட அவங்க அலைய விடு அப்படின்னு சொல்லுவான். நீங்க சொல்லுங்க, இல்ல 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 இல்ல, எவ்வளவு துக்கத்துக்குள்ள நான் போனாலும் நன்மை அன்றி வேறு ஒன்றை செய்ய மாட்டேன், தீமை செய்ய என் கையை நான் தூக்க மாட்டேன், நன்மையை மட்டுமே செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு தந்த இந்த ஆராதனைக்காய் நன்றி, தந்தமுடைய வார்த்தைக்காக நன்றி. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஓட கிருபை தாங்க. எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனுடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுமையும் சகிப்பையும் கொடுத்து அயராமல் ஓட கிருபை தார், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.